ஆண்டர்பிரினர்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்னு உங்களோட கருத்து? ஒரு ஆண்டர்பிரினராக வந்து முதல்ல அவங்களுக்கு லேர்னிங் ஸ்கில் கண்டிப்பாக வேணும். அதுவும் குறிப்பாக புக் ரீடிங் ஸ்கில் இல்லாமல் ஒரு ஆண்டர்பிரினர் வந்து இருக்கவே கூடாது நான் வந்து நினைக்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து மந்த்லி ஸ்டேபிளான இன்கமே இல்லாமல் வந்து அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வீட்டுக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணுன்ட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த ஐடியா? இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவேன். எங்கே போய் நான் கனெக்ட் பண்ணுவேன், எப்படி இதை ஆரம்பிக்கிறது, நான் எப்படி தான் நெட்வொர்க் பண்ணுறது, இப்போ பெரிய பெரிய ஆள்லாம் நான் எப்போ தான் போய் பார்க்கறது அப்படின்றது நிறைய யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்குது. எப்படி அவங்க நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம்? பேருக்கு வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஏன்னா இதே கேள்வியோட விடை தான் என் லைஃபுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஐடியா மட்டும் இருக்குது, எனக்கு இந்த ஃபன் பண்ண முடியுமா, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது லோன்ஸ் கிடைக்குமா, இனிஷியல் ஸ்டேஜில் என் ஐடியாவை வச்சு யாராவது தருவாங்களா? லோன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லாமல் இருந்தால், உங்களோட சிபில் ஸ்கோர் எல்லாம் நல்லா இருந்தால், உங்களால் வந்து இஎம்ஐ பே பண்ணுறதுக்கான ஒரு அஃபோர்டபுளாக உங்களோட ப்ரொஃபைல் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு நானே என் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கலாமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நானே வந்து வீட்டில் வைத்தியம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்போ டாக்டர் தேவை, எப்போ நம்மளோட வைத்தியம் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் ஒரு பெஸ்ட் பிளான் ஸ்கீம் இது ரெண்டு அப்படின்னு ஏதாவது சஜஸ்ட் பண்ணலாமா? நீங்கள் செலவு பண்ண பின்னாடி அதுவே எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி போட்டுக்கிட்டே வரும். நீங்கள் டீசல் போட்டிங்கன்னா அதுவே ஃபியூயல் எக்ஸ்பென்சஸில் போட்டுரும். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கியூஆர் கோட் போட்டிங்கன்னா அதுவே ஃபுட் எக்ஸ்பென்சஸில் போகும் நினைக்கிறேன். ஒரு பேங்க் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்களோட சர்வீஸ் சரியில்லை அப்படின்னா, ஏடிஎம்ல போயிட்டு இருக்கிற பேலன்ஸை எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற பேலன்ஸ் அப்படியே எடுத்து விட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பெரிய தப்பு வந்து இந்த பிராண்ட் நேம் செலெக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நிறைய நேம்ஸ் நம்ம பார்க்க முடியும். வசத்தன்கோ, இந்த பிரதர்ஸ் கான்செப்ட்ல இருக்கும், சன்ஸ் குரூப்னு சொல்லிட்டு நிறைய குரூப், அந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருந்தாங்க. இப்போ என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா, கரெக்டா இந்த சாட் ஜிபிடி இல்ல நேமுக்காகவே சில ஏஐஸ்லாம் இருக்கு. அதில் போய் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போறேன்னா அது ஒரு நேம் கொடுக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, சொல்லும் போதும் புரியல, மக்களுக்கும் புரியல. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எந்த மாதிரி பிராண்ட் நேம் வந்து நம்ம பிராண்டுக்கு வைக்கணுன்றதையும் கிளீனாக சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக. நான் இந்த பிராண்ட் நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிற அந்த பிஸ்னஸ் மாடல் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம கம்பெனி பேருக்கு பின்னாடி காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வைக்கணும். குடிசை தொழில் அப்படின்னு வந்து அர்த்தம். நீங்கள் நிறைய ஊறுகாய் கம்பெனி, இட்லி பொடி தயாரிக்கிற கம்பெனி, அந்த பின்னாடி லேபிளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேர் போட்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு போட்டிருக்காங்க. இப்போ சின்ன லெவலில் வீடுகளில் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பொருளை வாங்கி விற்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னா, நீங்கள் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற டேமை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய மேனுஃபேக்சரராக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு மேனுஃபேக்சரர் இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து உங்களோட பேரில் வந்து வச்சுக்கலாம். நான் மேனுஃபேக்சரும் பண்ணுவேன், வாங்கியும் விற்பேன், இந்த மாதிரி நான் எல்லாமே மிக்சடாக பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கண்ணை மூடிட்டு என்டர்பிரைசஸ் அப்படின்னு வச்சிட வேண்டியதான். என்டர்பிரைசஸ்னால் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியாது, எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க வச்சுக்கலாம். சரி, நான் இப்போது ஏதாவது ஒரு பெரிய பிராண்டோடதை நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன், இல்லை ஸ்டாக்கிஸ்ட் ஹோல்சேலராக இருக்கேன்னா, நீங்கள்லாம் வந்து ஏஜென்சி அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு கம்பெனிக்கு ஏஜெண்ட்டாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு பின்னாடி ஏஜென்சிஸ் அப்படின்னு வச்சுக்கணும். பொதுவாகவே இந்த பேரை பார்த்தாலே அவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அவங்க ட்ரேடராக, ஏஜெண்ட்டாக, ஹோல்சேலராக, மேனுஃபேக்சரராக அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அந்த பேருக்கு பின்னாடி உள்ள பேரை எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முன்னாடி எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இது முதலையே முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பேர் வைக்கிறதுங்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி தான், சரிங்களா? குழந்தையோட பேர் வந்து எல்லாருமே பேர் ஒன்று வச்சுட்டு கூப்பிடும்போது செல்லமாக வேறு மாதிரி கூப்பிடுவோம். ஆனால் நம்ம பிராண்டு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நம்ம கொக்கோலா அப்படிங்கிறதே என்ன சொல்கிறோம், கோக் அப்படின்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம டபுள் வேர்ட், ட்ரிபிள் வேர்ட் உள்ள பேரெல்லாம் ஷார்ட்டாக வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த பிராண்டுக்கு பேர் வைக்கும்போது முதல்ல ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அந்த பிராண்ட் பேரை சொல்லும்போது எழுத சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராத அளவுக்கு நம்ம வந்து ஒரு
பேரை வந்து சூஸ் பண்ணணும். தமிழ்லேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர மாதிரி எத்தனையோ பேர் இருக்குது. ஏன்னா நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே கூட தினந்தோறும் அடிக்கடி பார்ப்பேன். இப்போ யாராவது ஒருத்தங்க மீனாட்சி அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், நான் எழுதும்போது எம்இஇஎன் வரைக்கும் போயிடும், என்ஏ வரைக்கும் கூட போயிடும், மீனா வரைக்கும் கரெக்டாக போயிடும். அதுக்கப்புறம் நான் கே போடணுமா, சி போடணுமா, டி போடணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்போம். அதே மாதிரி இப்போது சண்முக ராஜா, சண்முக வடிவு, இப்படியெல்லாம் பேர் இருக்குது. இப்போ இந்த சண்முக எஸ்ஹெச்ஏ போடணுமா, எஸ்ஹெச்யூ போடணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லிவிட்டு அதை இங்கிலீஷில் எழுதும்போது ஏவா யூவா டி யாசி யான்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன்லேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம பிராண்டுக்கு வந்து நேம் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப இல்லாமல் ஒன் வேர்ட் இல்லைன்னா 2 வேர்ட், அது மேக்ஸிமம் அப்படி இருந்தாலே போதும். ரொம்ப லென்த்தியாக ஒரு சென்டென்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸாக போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் டேக்லைன், பிராண்டு கிடையாது. ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் வேர்ட் டபுள் வேர்டில் வந்து போகிறது வந்து நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பிராண்ட் வேர்டு வந்து நீங்கள் பண்ணுற தொழிலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுதா, அது ஏதாவது வந்து ஒரு ஐடியாலஜி இருக்கா அதுக்கு பின்னாடி, அந்த பேருக்கு பின்னாடி அப்படிங்கிறத யோசிச்சும் ஒரு காரண பெயராக வைக்கிறது இன்னும் ஈஸியாக ரீச் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி காரணமே இல்லாமல் பல பெயர்கள் வந்து ரீச் ஆகிருக்கு, அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ ஒரு காரண பெயராக வைக்கிறது நல்லது. அனதர் திங் வந்து நம்ம கேட்சியாக வைக்கிற ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரேட்மார்க் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கலாம். ஸோ ட்ரேட்மார்க் வெப்சைட்டில் போய்ட்டோ இல்லை நீங்கள் சாதாரணமாக கூகுள்லேயே உங்கள் ஐடியாவில் இருக்கிற ஒரு பேரை வந்து நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது கூகுளில் ஆல்ரெடி அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருந்தால் லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ அது ஆல்ரெடி ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்டு பிராண்டாக இருந்தால் நம்ம ஆரம்பத்துலேயே அதை வைக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு பேரை வச்சுட்டு நல்லா பெருசாக பப்ளிஷ் பண்ண பிறகு நாளைக்கு அதே பேரில் இன்னொரு லொக்கேஷனில் இன்னொருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா தேவையில்லாமல் அவங்களுக்கும் நமக்கு வந்து கிளாஸ் ஆக தான் செய்யும். இப்போ வந்து அந்த பொதுவாக வந்து அப்போ யூனிக்கான ஒரு பேர் எப்படி தான் சார் வைக்கிறது அப்படின்னா, முதல்ல டிக்ஷனரியில் இருக்கிற வேர்டை சூஸ் பண்ணுறத நிப்பாட்டுங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறது நேராக போய்ட்டு டிக்ஷனரியில் போய்ட்டு பார்த்து சூஸ் பண்ணுறது. ஏன்னா டிக்ஷனரியில் இருக்கிற வேர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ட்ரேட்மார்க் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கும். செகண்ட் திங் வந்து என்னென்னா, அப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா பேர்லேருந்து ஒரு இனிஷியலை உருவி எடுத்து அதை வச்சு நம்ம ஒன்று பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த இனிஷியல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காலத்துலேருந்து பிவிஆர் சினிமாஸ், விஜிபி இந்த மாதிரி இனிஷியல் வச்சு பேர் போனவங்க அதாவது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். இனிஷியல் வைக்கிற எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு பிராண்டாக வந்து கிரியேட் பண்ண முடியல. அதே ஒரு வேர்டாக வைக்கிறவங்க வந்து கூட நிறைய பிராண்ட் வந்து நம்ம கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த இனிஷியல் சூஸ் பண்ணுறதையும் வந்து நிப்பாட்டிக்கிங்க. இந்த ரெண்டையும் நிப்பாட்டிக்கிட்டு அப்போது எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக அதுலேருந்து ஒரு கேட்சியாக ஒரு வேர்டு எடுத்து நீங்கள் இன்னோவேட்டிவாக ஒரு விஷயத்தை வைக்கும்போது அது வந்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோடய நண்பர் ஒருத்தர் ஒரு பேரை வச்சுருந்தார். அவரோட குழந்தை நேமோ இல்லை ஒய்ஃப் நேமோ அது என்னென்னு எக்ஸாக்டாக தெரியல, வைஷ்ணவின்னு ஒரு பேர். சரியா, இவர் வந்து ஐடி ப்ராடக்ட்ஸ் பண்ண போகிறார். ஸோ இவர் என்ன செஞ்சார், இங்கேருந்து டெக் எடுத்துக்கிட்டார், அங்கேருந்து நிவி எடுத்துக்கிட்டார், டெக்னிவின்னு பேர் வச்சுட்டார். டெக்னிவிங்கிற பேரில் எந்த பிராண்டும் இல்லை. ஸோ இவர் டெக்னிவி டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னோவேட்டிவாக நம்ம ஒன்று செய்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், இது ஆல்ரெடி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது கூகுள்லேருந்து உருவானதாக இருக்கக்கூடாது, டிக்ஷனரிலேருந்து உருவானதாக இருக்கக்கூடாது, நம்ம மைண்ட்லேருந்து உருவானதாக இருக்கணும். இப்படி நீங்கள் யோசித்து வைக்கிற பேர் வந்து கண்டிப்பாக நிற்கும். அதே மாதிரி பேரை வச்சுட்டு டேக்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காப்பி அடிக்கிறாங்க. நான் மீடியா பார்ட்னர், டிஜிட்டல் பார்ட்னர், அக்கௌண்டிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஈவென்ட் பார்ட்னர், இப்படி வந்து இந்த பார்ட்னரை யூஸ் பண்ணியே அவ்வளோ டேக்லைன் இருக்குது. இந்த மாதிரி வந்த டேக்லைனே திரும்ப திரும்ப நிறைய பிராண்டு கீழே ரிப்பீட் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. அதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே என்ன பண்ணிடணும்னா, நம்ம பிராண்ட் வித் டேக்லைனே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நமக்கு நேம் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஈஸியாக கிடைச்சிரும். நம்ம பிராண்டு அண்ட் டேக்லைன் ரெண்டையுமே ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு கேஎஃப்சியோட இதெல்லாம் வந்து தெரியும்.
நீங்கள் எல்லா கேஎஃப்சி அவுட்லெட்லேயுமே வந்து அந்த டேக்லைனை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து யூனிக்காக ஒரு நம்மளோட சுய சிந்தனையில் ஒரு பேர் உருவாகிருச்சு அப்படின்னாலே அந்த பிராண்ட் நல்லா நிலச்சி நிற்கும். ஏன்னா நம்ம சாதாரணமாக இப்போது இந்த கும்பகோணம் டிகிரி காஃபியில் அவ்வளோ குழப்பம் இருக்குது, திருநெல்வேலி அல்வாவில் அவ்வளோ குழப்பம் இருக்குது, கருப்பட்டி காஃபியில் அவ்வளோ குழப்பம் இருக்குது, பைபாஸ் ரோட்டில் போக முடியல, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு அப்படின்னு தெரியல. திரும்ப திரும்ப அதே ரிப்பீட்டட் கலர்ஸே போட்டு ப்ரௌனும் எல்லோ ப்ளூவும் ஒயிட்டு அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணி என்ன பண்ணுறாங்க, மக்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி பிராண்ட் நேமையும் தேவையில்லாமல் வந்து டேமேஜ் பண்ணி இப்படி இருந்தால் உங்களால் ஒரு சஸ்டைனபிளாக ஒரு பிஸ்னஸை பண்ணி ஸ்கேலப் பண்ண முடியாது. ஸோ உங்கள் பிராண்ட் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் மைண்ட்லேருந்து வெளியில் வரணும். ஸோ அந்த டேக்லைன் படி உங்கள் தொழிலும் நடந்துக்கணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த பிராண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஓகே சூப்பர் சார். சாட்ஜிபிட்டியில் போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமாக இருக்குது, ஆனால் இவங்க ஸ்டைலாக இருக்குன்னு வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னோட கருத்து என்னன்னா, பிஸ்னஸ் பண்ண போகிறது மக்களுக்கு தான் புரியணும் அந்த பேர். உங்களுக்கு பிடிச்சதை வச்சு மக்கள் வர மாட்டாங்க. அது ரொம்ப சாலிடாக நானுமே பார்த்துருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ ஓகே சார், நெக்ஸ்ட்டு போயிடுவோம். ஸோ இப்போ அக்கௌண்டிங் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணி நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணுறது நம்ம பேசணும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் நம்ம வச்சுருமா, இல்லை இப்போ நிறைய ஆட்ஸ் அதை நோக்கி வருது. இப்போது இந்த புக்ஸாக இருக்கட்டும், ஜாரா புக் சம்திங் நிறைய புக்ஸ் இருக்குது, கேஷ் புக்கிங். நானுமே கேஷ் புக்குன்ற ஒரு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, மொபைல் ஆப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் போகலாமா, இல்லை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஹையர் பண்ணணுமா? என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் இருக்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அக்கௌண்டன்ட் வந்து தேவை இல்லை தான். நீங்களே பேசிக்கான அக்கௌண்டன்ட் வந்து பண்ண முடியும். ஆனால் இதை வந்து நம்ம எதில் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமரி சோர்ஸாக ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மேனுவலாக எழுதி வைக்கிறது நல்லது. எழுதி வைக்கிற லெவலில் உங்களோட டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா எழுதி வச்சு பழகலாம். எழுதி வச்சதை நம்ம செகண்ட் காப்பியாக வந்து டிஜிட்டலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்லேயே நிறைய நல்ல ஆப்பெல்லாம் இருக்குது. அதுவும் க்ளவுட் பேஸ்டாகவே வியாபாரம்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜோஹோ புக்ஸு, அதுலேயும் ஃப்ரீ வெர்ஷன் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப் வந்து கிடைக்கிது. ஆனால் மொபைல் ஆப் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெப் ஆப்பும் உங்களுக்கு வந்து சேர்ந்து இருந்தால் அந்த மாதிரி மாடலை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம், ஒரு 4 டேட்டா டைப் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஆனால் மொபைலை சேஞ்ச் பண்ணும்போது இந்த டேட்டா சேர்ந்து சிங்க் ஆகாது. மேபி இது சிங்கிங் ஃபீச்சரே இல்லாமல் இருக்கும். சரியாமல் மொபைல் ஆப் டேட்டாவில் போயிட்டு டெலிட் குக்கீஸோ டெலிட் கேட்சியோ அதை வந்து போட்டு கிளியர் பண்ணுறோன்னா அடித்து வச்ச எல்லா என்ட்ரையும் போயிடும், காணாமல் போயிடும். அதனால் க்ளவுடில் சிங்க் ஆகிற மாதிரி, இல்லை ஆஃப்லைனில் மெயின்டைன் பண்ணோன்னா ப்ராப்பராக சிஸ்டமில் வந்து பேக்கப்போட ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு நல்ல டெஸ்க்டாப் ஆப்போ இல்லை க்ளவுட் பேஸ்ட் ஆப்போ போட்டாலே வந்து நல்லது. நீங்கள் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஏற்ற தெரியணும், சேல்ஸ் ஏற்ற தெரியணும், கேஷ் அக்கௌண்ட் ஏற்ற தெரியணும், பேங்க் அக்கௌண்ட் ஏற்ற தெரியணும். இந்த 4ஐயும் வந்து எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது அந்த ஆப்லேயே நிறைய டெமோ வீடியோ வச்சுருப்பாங்க. அப்படின்னா அதை வச்சு கற்றுக்கணும். இல்லை உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட நிறைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து ஒன் டே எங்கள் கம்பெனிக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன் டேக்கு என்ன சார்ஜ் கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு ஒன்று அவங்கக்கிட்டேவாது நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து கற்றுக்கிட்டு டெய்லி ஒரு 1/2 hour நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் உட்காந்து என்ட்ரி போடும்போது உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து போக ஆரம்பிச்சிடும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸே பிடிக்காது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டடும் இல்லை, நான் கண்டிப்பாக டெலிகேட் பண்ணணும் வைக்கிறேன்னா இப்போ நிறைய ஆடிட் ஆஃபீஸில் விர்ச்சுவல் அக்கௌண்டிங் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் கம்பெனியில் கூட நாங்கள் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அக்ராஸ் இந்தியா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் உங்கள்கிட்டேருந்து எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் எங்ககிட்ட சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை நாங்கள் எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் இருக்குது. நாங்கள் எந்த அளவு அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மொபைல்லையோ உங்கள் சிஸ்டத்துலேயோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு அதனால் தூரம் வந்து ஒரு தடை கிடையாது. அப்படி அக்கௌண்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்களையும் நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நாமினலாக ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு ஒரு பையனை ஹையர் பண்ணி ஒரு சேலரி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவு தான் உங்களுக்கு ஃபீஸுமே இருக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும்.
ஓகே ஓகே சூப்பர் சார். ஏன்னா கோராக அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் நிறைய பேர் விடுற மிஸ்டேக்கு. ஸோ அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறது டெஃபினெட்லி அதை வந்து ரொம்ப முக்கியமாக எல்லோரும் பண்ணணும். ஸோ ஓகே சார். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஐடியா மட்டும் இருக்குது, எனக்கு இந்த ஃபண்ட் பண்ண முடியுமா, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது லோன்ஸ் கிடைக்குமா இனிஷியல் ஸ்டேஜில், என் ஐடியாவை வச்சு யாராவது தருவாங்களா, அந்த மாதிரி பிளான்ஸ் ஏதாவது நம்ம கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்டோ என்ன மாதிரிலாம் அவைலபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இருக்குது. இப்போ இந்த ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிறது அது பெரிய கான்செப்ட் தான். ஓகேவா, அது வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வேல்யூவை பொறுத்தது. நான் வந்து இப்போது ஏஞ்சல் இன்வெஸ்டிங் பற்றியோ வெஞ்சர் கேபிட்டல் பற்றியோ இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் டேமாலாம் நான் வந்து பேச விரும்பலை. நம்ம வந்து ஒரு பொதுவாக ஒரு பேங்க் சப்போர்ட்டோட ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லெவலில் வந்து பேசுவோம். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து லோன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லாமல் இருந்தால், உங்களோட சிபில் ஸ்கோர் எல்லாம் நல்லா இருந்தால், உங்களால் வந்து இஎம்ஐ பே பண்ணுறதுக்கான ஒரு அஃபோர்டபுளாக உங்களோட ப்ரொஃபைல் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு சாதாரணமாக பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா முத்ரா லோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது நம்ம எம்எஸ்எம்இ லோன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 20 lakhs வரைக்கும் கொடுக்கறதுக்கு நிறைய பேங்க்ஸ், எல்லா பேங்க்ஸுக்குமே வந்து பவர் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பேங்க் மேனேஜர்ஸ் வந்து அப் டு 5 lakh அப் டு 10 lakh அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு அந்த பிஸ்னஸ் நேச்சரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இந்த லோன்ஸ் எல்லாம் பொதுவாக எப்படி இருக்குன்னா கொட்டேஷன் பேஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுற கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு வந்து சில எக்யூப்மெண்ட்ஸு, டூல்ஸு, சிஸ்டம்ஸு இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை யார்கிட்ட வாங்க போகிறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு கொட்டேஷன் வாங்கி கொடுத்துடணும். பேங்க்லேருந்து உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும், ஆனால் ஃபண்டு உங்களுக்கு வராது, டைரெக்டாக உங்களோட செல்லருக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி கொட்டேஷன் பேஸ்டு லோன் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து உங்களுக்கு முத்ரா லோனில் கிடைக்கிது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, டிக் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நிறைய சப்சிடிஸோடு வந்து எக்கச்சக்கமான ஸ்கீம் வந்து இருக்குது. நம்ம ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் போயிட்டு நான் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் சப்சிடி இருக்குது இல்லைன்னு சொல்லி அவங்களே ஒரு லிஸ்ட்டு தருவாங்க. தந்துட்டு அவங்களே எங்களுக்கு இந்தந்த பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. திரும்ப அந்த பேப்பரை வச்சு மூவ் பண்ணும்போது திரும்ப அது ஒரு பேங்க் வழியாக நமக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆகும். ஸோ ஆஸ் அ டேக்ஸ் கன்சல்டன்ட் அண்ட் ஆடிட்டராக நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பேக் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறது, ஒரு எஸ்டிமேஷன் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு கொடுக்குறது. இந்த மாதிரி உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஆடிட்டர்ஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா மார்க்கெட்டில் நிற்கிற மாதிரி நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி பேங்க் மேனேஜர்ஸ்க்கு வந்து அது வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த லோனை வந்து ஓகே பண்ணிட போகிறாங்க. இதுதான் வந்து பேசிக்காக உள்ள இந்த ஸ்கீம் வந்து எல்லாருமே எக்கச்சக்கமான பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நான் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டிங் வெஞ்சர் கேபிட்டல் மூலியமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணவங்களும் ரொம்ப கம்மியான அளவில் தான் பார்த்துருக்கேன். நான் அந்த பக்கம் போகிறதும் இல்லை, அதை பற்றி ரொம்ப பேசுகிறதும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பேங்க் லோன்ஸ் வாங்குறவங்க இதெல்லாம் எப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கார் லோன் வாங்கினா எவ்வளோ ஈஸியான ப்ரொசீஜர், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்க போகிற ஸ்டாக்குக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபண்டு பண்ணுறாங்க. நம்ம உண்மையாகவே பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது நமக்கு கிடச்சிரும். நான் இந்த மாதிரி ஃபேக்காக ஒரு கொட்டேஷன் கொடுப்பேன், ஃபண்டை வாங்குவேன், ரொட்டேஷன் பண்ணுவேன், தொழில் பண்ண மாட்டேன், என் வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த கனவை, அந்த எண்ணத்தை வந்து டோட்டலாக மறந்துடணும். ஏன்னா இதுவும் வந்து மார்க்கெட்டில் நிறைய நடந்துகிட்ருக்கு, அதனால் அதை நான் வந்து சொல்லலாம். ஓகே சார், அதுதான் இப்போ வந்து இது கொஞ்சம் புது இன்ஃபர்மேஷன். எனக்கு இந்த இதுவும் தெரியாது, அந்த நீங்கள் சொன்னீங்களே டிஸ்ட்ரிக்ஸ் சம்திங் அமௌண்ட்டுன்னு, அது எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் கேட்குறேன். இப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாதது தான் பிரச்சனையே. ஓகே சார், இப்போது ஃபண்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்து நம்ம டெய்லி லேர்ன் பண்ணுறதுன்றதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதை வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம இதான் என் ஐடியா இந்த மாதிரி சிஸ்டம்லேயே போவோன்றது கிடையாது. இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்னு உங்களோட கருத்து? ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவங்களுக்கு லேர்னிங் ஸ்கில் கண்டிப்பாக வேணும்.
அதுவும் குறிப்பாக புக் ரீடிங் ஸ்கில் இல்லாமல் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அவங்க இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஏதாவது ஒரு ஃபோரமில் வந்து அவங்க இருக்கணும். இல்லை மினிமம் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு மேகசைனாவது சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க இண்டஸ்ட்ரியோட அப்டேட்ஸ் என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து படிக்கணும். இதெல்லாம் வந்து நான் லேர்னிங் ஸ்கில் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் இதை வந்து சொல்கிறேன். இப்போ இந்த லேர்னிங் ஸ்கில் இல்லாமல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒர்க்கு டெலிகேட் பண்ணுற ஸ்கில் வந்து இருக்கணும். ஏன்னா நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ப்ராப்பராக நம்ம ஹையர் பண்ணிட்டோன்னா ப்ராப்பராக அவங்களுக்கு டெலிகேட் பண்ணி அவங்க மூலியமாக அவுட்புட் வந்து எடுக்கிற மாதிரி டெலிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுவுமே நிறைய இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் ரொம்ப பேர் திணறாங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. ப்ராப்பராக ஒரு கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணி ஷெட்யூலை பிளாக் பண்ணி என்னோடய டயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஒரு டைம் பிளாக் பண்ணி அந்த நேரத்தில் நான் அந்த வேலையை மட்டும்தான் வந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செய்கிறது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் அதை நம்ம வந்து எப்படி ஒரு மிடில் லெவலில் இருந்துட்டு ரொம்ப அப்பில் போகும்போதும் நம்ம பெருசாக சந்தோஷப்படாமல், ரொம்ப டவுனில் போகும்போதும் நம்ம வந்து கவலைப்படாமல், எமோஷ்னலி நம்ம வந்து ட்ரிகர் ஆகாமல் எப்படி ஒரே லெவல்லையே இருந்துக்கிட்டு எல்லா விதமான பிஸ்னஸ் டெசிஷனையும் எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், சைக்காலஜி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில் வந்து ஆண்டர்ப்ரனருக்கு வந்து தேவை. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறது வந்து சும்மா பணத்தை போட்டுட்டு பொருளை விற்க ஆரம்பித்தா லாபம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த எல்லா ஸ்கில்லும் வந்து சேர்ந்து ஒரு ஆல்ரவுண்டராக வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து இருந்தால் தான் பிஸ்னஸில் வந்து ஜெயிக்க முடியும். நான் டெஃபினெட்லி, ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. நிறைய பேர் இப்போ சும்மா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. நான் அதுக்கான டேர்ம்ன்றது அது கிடையாதுல்ல, இது இவ்வளோ வேலை இருக்குது, சும்மா ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் நம்ம கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இனிஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் பண்ணுறது என்னென்னா சாக்ரிஃபைஸ் நீங்கள் ஸ்லீப்பை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வேலை பார்க்குறேன், நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை இந்த வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 12 hour ஒர்க் வீக், இந்த ஃபுல்லாக வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு தூக்கத்தையும் நான் சாக்ரிஃபைஸ், இதோட உங்களோட வியூ என்ன? இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி நானுமே ரொம்ப நாளாக ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். எக்கச்சக்கமான புக் படிச்சிருக்கிறேன். நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் நானும் கேட்டுக்கிறேன். ஆனால் கடைசி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எண்டு கொடுக்கணும்ல. எனக்குமே ஒரு இடத்துல வந்து ஒரு எண்டு கிடைச்சது. எப்படி கிடைச்சது அப்படின்னா, இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு எண்டு கிடைச்சது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அடுத்த 3 நாள் நமக்கு டைட்டாக ஒர்க் இருக்குது, ஏகப்பட்ட பெண்டிங் ஒர்க்கை கையில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கிங்களேன். அந்த 3 நாள் பியூராக பிஸ்னஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்த 2 நாள் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ கமிட்மெண்ட்டோ வெக்கேஷனோ ஏதோ சொல்லியிருப்போம். அப்போ இந்த ப்ரெஷர்லேருந்து வெளில வந்துட்டு இப்போ அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் போகிறோம். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும், இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும். நான் இதுவும் பார்த்துக்கிறேன் அதையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற லெவலில் வந்து நம்மளால் என்றைக்குமே வந்து நம்ம ஃபோக்கஸை வந்து ப்ளே பண்ண முடியாது. அப்போ அதுக்காண்டி வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்று இதுவா இல்லை அதுவா இப்படி தான் எக்ஸ்ட்ரீமாக போகணுமா சார் அப்படின்னா கிடையாது. அதுலேயும் ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணால் ஒரு பேலன்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ என்னோடய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்லையே நான் வந்து என்ன போட்டிருப்பேன்னா, கால் மீ பிட்வீன் 10 AM to 6 PM போட்டிருப்பேன். எனக்கு பிஸ்னஸ் கால்ஸ் அந்த ஹவர்ஸ்குள்ளே வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹவர்ஸ்குள்ளே தானே என்கிட்ட ஸ்டாஃப் இருப்பாங்க, அந்த ஹவர்ஸ்குள்ளே தானே என்னால் டெலிகேட் பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்தால் நான் போய் சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஆயிடாது. அப்புறம் நான் எதுக்கு இந்த கம்பெனி ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இல்லை அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு சொந்த வாழ்க்கை இல்லையா, எனக்கு குடும்ப குட்டி இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அதே மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன்னா, காலையில் 10 to 6 ஆஃபீஸ் ஹவர்ஸா, இந்த நேரத்தில் மட்டும் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு ஈவினிங் மேலே நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட நான் வந்து அவங்கள மீட் பண்ணேன். இல்லை சின்னதாக நெட்வொர்க்கிங்
சின்ன சின்ன டீம் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து என்னோட நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லை ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி மார்னிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் ரீடிங்கு, அப்புறம் சின்னதாக கொஞ்சம் எக்ஸசைஸு இதை பண்ணிவிட்டு நான் சில பிஸ்னஸ் ஃபோரம்லலாம் இருக்கிறேன். பிஎன்ஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோரமில் இருக்கிறேன். அது மார்னிங் மீட்டிங்ஸ் வந்து அங்கே அட்டன் பண்ணுவேன். அங்கே நிறைய லீடர்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க, அதை அட்டன் பண்ணுவேன். அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா நிறையா லயன்ஸ் கிளப் மீட்டிங், ரோட்டரி மீட்டிங், ஜேசிஐ மீட்டிங் அதெல்லாம் வந்து ஈவினிங் நடக்கும். அந்த ஃபோரம்லேயும் இருக்கிறேன். அதெல்லாம் ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நெட்வொர்க் தான் நெட்வொர்த்து, அதே மாதிரி ஹெல்த்து தான் வெல்த்து. நம்ம இந்த எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அதனால தான் கூகுள் காலண்டரில் எல்லாமே ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் சம்டைம்ஸ் டீப் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும், அந்த ப்ரெஷர்லேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும். நீங்கள் டெய்லி வந்து ஒரே பேட்டர்னில் கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு திடீர்னு ஒரு சீஸ்னல் டைம் வரும். இப்போ ஜிஎஸ்டியே வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா? 17, 18, 19, 20 இந்த 4 நாள் தான் எல்லோரும் கொண்டு வந்து பில்லை கொடுப்பாங்க. மற்ற 16 நாள் ஸ்டாஃப் எல்லாருமே ஓரளவு ஆவரேஜாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த 4 நாள் தான் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. இதே மாதிரி எங்களுக்கு டியூ டேட் நெருங்க ப்ரெஷர் அதிகமாகும். எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுப்போம். ஸோ அதை நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை ஃபேமிலியும் புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஸ்டைல் எப்படியானது அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து அச்சீவபிள் தான். இதுதான் எனக்கு கிடைச்ச கடைசியான ஆன்சர். இதுலேருந்து உங்களுக்கும் ஏதாவது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலான்னு ஒரு டிப் கிடச்சிருந்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சூப்பர் சார். கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் தேடிட்டு இருக்க பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுதான் இன்னொன்று இருக்கும். நான் எம்ப்ளாயாக இருக்கும் போதே 9 to 5 தான் வேலை பார்த்தேன், பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 24 hours வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பண்ணணும்னு அட்ரஸ் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் புக்ஸ் நிறைய படிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போது ஒரு ஆண்டர்ப்ரனர் உள்ளே வராங்க அப்படின்றவங்க என்ன மாதிரி புக்ஸ்லாம் படிக்கலாம்? இப்போ ஏன்னா நிறைய பேர் அதுக்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இது இப்படி இந்த வேல வந்து இந்த புக்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் படித்தா ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இப்போது புக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் புக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஃபினான்ஷியல் புக்ஸ் நிறையா இருந்தாலும் ஒவ்வொரு புக்லேயுமே ஒரு புக்கில் சொல்லப்பட்ட கான்செப்டை தான் இன்னொரு புக்கில் வேறு மாதிரி மாற்றி வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளோட லைஃப்பை திருப்பின ஒரு புக்குன்னு ஒன்று இருக்கும்ல. நான் இந்த ஒரு புக்கை ஃபுல்லாக படித்தேன், நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது அப்படிங்கிற புக் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல புக் சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க படிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இந்த ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற புக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நம்ம பண்ணுற தொழிலேருந்து ப்ராஃபிட்டை மாதம் எப்படி கரெக்டாக உருவி எடுக்கணும், அப்புறம் ஒரு 5 விதமான பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற புக்கில் வந்து கிடைக்கும். அதே ஆத்தரே இன்னொரு புக் எழுதுறாரு, கிளாக் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாக் ஒர்க் அப்படிங்கிற புக்கில் உங்கள் பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் வேணும், அவங்களுக்கு எப்படியெல்லாம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன் பண்ணணும், நீங்கள் எப்படி உங்களோட எல்லா ரோல்ஸ்லேருந்து வெளியிலேருந்து உங்கள் பிஸ்னஸை வந்து ஒர்க் ஆன் த பிஸ்னஸ் அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளாக் ஒர்க் அப்படிங்கிற புக்கில் வந்து சொல்கிறாங்க. அதே ஆத்தர் இன்னொரு புக் எழுதுகிறாரு, ஃபிக்ஸ் திஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. இப்போ உனக்கு பிஸ்னஸில் வந்து சேல்ஸு, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இப்படி எல்லா கேட்டகரிலையும் பிரச்சனை இருக்கும். எல்லா கேட்டகரிலையும் பிரச்சனை இருந்தாலும் இப்போ அடுத்து நான் அடைக்க போகிற பிரச்சனை எது? அதனால தான் டைட்டிலே ஃபிக்ஸ் திஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 புக்கையும் ஒருத்தவங்க வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் உங்கள் கைக்குள்ளே அப்படிங்கிறத நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா இப்போ ட்ரெண்டியாக சைக்காலஜி ஆஃப் மணி, ராபர்ட் கியோசாகி, ரிச் டாட் புவர் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபினான்ஷியல் கான்செப்ட்டு. அதெல்லாம் மணியை க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மணியை ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் படிங்க. ஏன்னா பணம் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், ஒன்று ஏர்ன் பண்ணுறது, ஏர்ன் பண்ணதை சேவ் பண்ணுறது, சேவ் பண்ணுறதை மல்டிப்ளை பண்ணுறது. அதுலேயே வந்து 3 விதமாக இருக்குது. நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுங்கிற ஏர்ன் பண்ணுற இடத்துல இருக்கிறோம். அப்போ எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ண இதை படிங்க.
இதை படித்து முடிச்சுட்டு அப்புறம் சேவ் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அதான் புக் ரெக்கமெண்டேஷன் கேட்டோடனே எல்லாரும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த புக்ஸ் எதுவுமே இவர் சொல்லலை. ஏன்னா எனக்குமே சிலது வந்து புதுசாக தான் இருந்துச்சு. நல்லது சார், நாங்கள் புதுசாக சொன்னீங்க, அது உங்களுக்கு தேவையானதை சொன்னீங்க. ஃபஸ்ட் நம்ம ஏர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணலாம், க்ரோ பண்ணலாம், ரைட்? ஏன்னா ஏர்ன் பண்ணுறதுல இங்கே நிறைய பேர் அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணாமல் க்ரோ பண்ண போகிறேன் மல்டிப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏர்னிங்கில் யாரும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுவும் ஒரு நல்ல கருத்து நீங்கள் சொல்லிங்க. நெக்ஸ்ட் வந்து அதுதான் நீங்கள் சொன்ன இந்த ஃபேமிலிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் மூவாக கொண்டு போகலாம்? இப்போது நம்ம இப்போ சொல்கிறத வந்து சில இடத்துல புரிஞ்சிக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து கொடுப்பீங்க? இது இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து மந்த்லி ஸ்டேபிளான இன்கமே இல்லாமல் வந்து திரட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வீட்டுக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணுன்ட்டு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்? இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான். ஏன்னா இது பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுற ஓனர்ஸ் எல்லாம் வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை வீட்டில் வந்து ஷேர் பண்ணுறதே இல்லை. ஏன்னா குடும்பத்தை எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், ஃபேமிலி விஷயத்தில் ஃபினான்ஸ் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஓனர்ஸும் ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரபிள் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து சொந்தக்காரங்களோ மற்ற பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸோ கஸ்டமர்ஸோ அவங்கெல்லாம் கிடையாது. ஹெல்ப் பண்ணுறதுக்கு முதல்ல வரப்போகிறதே நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க தான். டக்குன்னு ஜொல்லை எடுத்து கொடுப்பாங்க, ஜொல்லன்னு வச்சியாவது ஏதாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உதவி வந்து யார் மூலியமாவது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்டேருந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு குடும்ப செலவாவது மாதம் மாதம் எல்லாருமே பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டாவது நீங்கள் வந்து சேர்ந்து உட்காந்து போடணும். ஒரு கிட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட அவங்களையும் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா அவங்களுக்குமே நிறைய சேவிங் ஹேபிட் டெக்னிக்கெல்லாம் வந்து இருக்குது. இந்த ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு வாடகை வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னே வச்சுக்கோமே, எனக்கு வந்து வாடகைக்கு இவ்வளோ செலவாகும், கிராசரிஸ்க்கு இவ்வளோ செலவாகும், மொபைல் ரீசார்ஜுக்கு இவ்வளோ செலவாகும், சலூனுக்கு இவ்வளோ செலவாகும், இந்த மாதத்தில் ஒரு 2 தடவை நம்ம வந்து அவுட்டிங் போகலாம், அவுட்டிங் போகும்போது டின்னருக்கு இவ்வளோ செலவாகும், இந்த மாதத்தில் ஒரே ஒரு மூவி போகலாம், அதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒரு மாதத்துக்கான ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டை போட்டுட்டு அப்போ இந்த மாதம் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 15,000 வேணும், 25,000 வேணும், 30,000 வேணும், அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதை வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டா வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு மேனேஜ் பண்ணுறதுல அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட். இந்தியாவிலேயே ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து லேடி தான். அதனால் வந்து நீங்கள் அழகாக அந்த பொறுப்பை வந்து நம்பி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதை நீங்கள் புரிய வைக்கிறீங்க இல்லையா, இதே மாதிரி உங்களோட லோன்ஸ் இருக்குல்ல, எனக்கு இந்த டேட்டில் இவ்வளோ வந்து கமிட்மெண்ட் வரும், இவ்வளோ இஎம்ஐ வரும், எனக்கு மாதமே இவ்வளோ தான் வந்து சேல்ஸ் நடக்குது, அதனால் நமக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் வரும், வர ப்ராஃபிட்டில் இந்த போர்ஷனை எடுத்து தான் நம்ம வீட்டுக்காக வந்து செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற புரிதலை வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட எஃபர்ட் எதுவும் வீணாக போகலை, நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு தொழிலில் ஒரு பர்பஸோட தான் ஓடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு பேக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நாட் ஒன்லி பட்ஜெட் போட்டோம் செலவு பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபியூச்சரையும் சேர்த்து அவங்க கூட உட்காந்து பிளான் பண்ணணும். இப்போ நம்ம குழந்தை வந்து இத்தனாவது வயசில் கல்யாணம் வரும், இத்தனாவது வயசில் காலேஜ் படிக்கணும், இந்தந்த வருஷம் இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அடுத்த 20 வருஷத்துக்கு உங்களால் வந்து முன்கூட்டியே வந்து பிளானை வந்து போட முடியும். அப்போ நம்ம மாதம் இவ்வளோ ரூபா ஆர்டி போடணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடணும், சேர்க்கணும் அப்படிங்கிற சேவிங்ஸையும் சேர்த்து வந்து பண்ணணும். அப்போது நம்ம வீட்டில் ஒரு கல்யாணமானவங்களோ இல்லை பையனோ யாராக இருந்தாலும் சரி சம்பாதிக்கிறாங்க, செலவும் பண்ணுறாங்க, சேவும் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ப்ராப்பர் கோலோட ப்ராப்பராக வெளியில் போயிட்டு நமக்கு
வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க கிளியராக தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்போ தான் அவங்களுக்கு வரும். நீங்கள் எனி டைம் வந்து மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு குழப்பமாக இருந்துக்கிட்டு ஸ்டாஃப்க்கு கால் பண்ணி புலம்பிக்கிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி புலங்கிட்டு இல்லைனா கஸ்டமர் அடிக்கிற காலை எடுக்காமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுது அப்படிங்கிற எண்ணத்துலேயே உங்கள் மேலே வந்து ஹோப் வராது. அதனால் ஃபினான்ஷியல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ண பழகுங்க. இப்போ இது ஓவர் நைட்டில் நான் இன்றைக்கே ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுறேன், உடனே போடுறேன், போயிட்டு உட்காறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிட்டு உட்காந்து அவங்க ராங்கான மூடில் இருக்கும்போது அதை காட்டி மாட்டிக்கிறாதீங்க. ஸோ ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட காட்டுங்க. கண்டிப்பாக அதை வந்து ஒத்துக்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய உதாரணம். இதுக்கு யாருன்னா நம்ம ராஜஸ்தான்லேருந்து வந்து எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் தொழில் பண்ணுறதை பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்குள்ள இந்த ஃபினான்ஷியல் பாண்டிங் வந்து நம்ம தமிழ் பீப்புள்கிட்ட கூட இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்க லன்ச் டைம் டின்னர் டயத்தில் கூட வந்து உட்காந்து ஃபினான்ஸை வந்து பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஒருத்தவங்க ஒரு 3 கடை வச்சுருக்குறாங்க. இப்போ ஏபிசின்னு அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஏ பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறது பி. சி பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணுறது ஏ. இந்த மாதிரி பி பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணுறது சி. புரியுதுங்களா? என்னென்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் பேரில் மேனேஜ் பண்ணுறது ஒருத்தர் பேரில் இருக்கும்போது இந்த 3 அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயும் சண்டையே வராது. கடைசி வரைக்கும் ஒத்துமையாகவே இருக்காங்க. எப்படியாவது வந்து நம்ம பிரதரோட கம்பெனியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் வந்து 3 பேருமே ஒத்துமையாக சேர்ந்து வளர்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பார்ட்னர்ஷிப் ஃபேம் எல்லாம் வந்து அண்ணன் தம்பி சண்டையிலேயே பிரிஞ்சு காணாமல் போனதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு கிளியர் கட்டாக இப்படி தான் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சார் ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டீங்க, ஆனால் நான் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கூட எனக்கு வந்து தெரியல, ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போ ஏஐ சாட்ஜிபிட்டியெல்லாம் வந்திருக்கு இல்லையா? சாட்ஜிபிட்டிகிட்ட போய் என்னோடய லோன் இவ்வளோ ரூபா, என்னோடய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, நான் இதை இத்தனை வருஷத்தில் கட்டணும், எனக்கு மாத வருமானம் இவ்வளோ ரூபா, என்னோடய வீட்டு செலவு இவ்வளோ ரூபா இப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி ப்ளீஸ் அனலைஸ் மை ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுங்களேன். அதுவே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரு. அடுத்து நீ இந்த லோனை தான் அடைக்கணும், இப்படி தான் செலவு பண்ணணும், இப்படி தான் உன் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஏஐ வந்து நம்மளை கைட் பண்ணுது. மனுஷனை ஏஐ புரிஞ்சு வச்சுருக்கிற அளவுக்கு ஏஐயை மனுஷன் இன்னும் பயன்படுத்தலை அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. அதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னா அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணணுன்றது தான் கோராக நீங்கள் சொல்லி புரிய வச்சுருக்கீங்க. அந்த டிஸ்கஷன்ஸை நிறைய பேர் போகாமல் இருக்கிறதுனால அந்த பெரிய பிரச்சனை வருது. அதே மாதிரி நடுவில் நீங்கள் வந்து இந்த நெட்வொர்க்கிங் நெட்வொர்க்ன்றதை நம்ம பேசணும். அவர் நெட்வொர்க்ன்றதை நம்ம நிறைய பேர் ப்ராப்பராக நிறைய பேர் நான் வந்து இன்ட்ரோவர்ட், நான் வந்து பேச மாட்டேன், எனக்கு போய் பேசுறது பிடிக்காது, ஆக்சுவலாக பிஸ்னஸ் உள்ள வந்துட்டேன் அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்தே ஆகணும். அது வந்து 200% ஷோர், அது நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் பண்ணுறதுக்கு இப்போ எங்கே போய், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி எங்கே போய் நான் கனெக்ட் பண்ணுவேன், எப்படி இதை ஆரம்பிக்கிறது, நான் எப்படி தான் நெட்வொர்க் பண்ணுறது, இப்போ பெரிய பெரிய ஆள்லாம் நான் எப்போ தான் போய் பார்க்கறது அப்படின்றது நிறைய யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இருக்குது. எப்படி அவங்க நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த கேள்வியோட விடை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஏன்னா இதே கேள்வியோட விடை தான் என் லைஃபுக்கு சேஞ்ச் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். நான் கிட்டத்தட்ட 2017 இப்போ வரைக்கும் பிஎன்ஐன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷனில் இருக்கிறேன். எனக்கு எவ்வளவோ புது நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன் வந்தாலும் இதுதான் ஒரு 40 இயர்ஸ் மேலே இருக்கிற லார்ஜஸ்ட்டு நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு மைக் பிடிச்சி கூட பேச தெரியாது அப்படின்னா கூட இப்போ இந்த நெட்வொர்க்கில் வந்து நம்ம ஒரு மெம்பர் ஆகி நம்ம வந்து உள்ளே போகும்போது அங்கே கொடுக்குற சின்ன சின்ன ட்ரைனிங்ஸ், ஏன்னா அங்கே தான் 30 செகண்டில் உங்கள் பிஸ்னஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட போய்ட்டு ஒரு 8 நிமிஷத்தில் உங்களோட பிஸ்னஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரைனிங்ஸ் வந்து அங்கே வந்து நமக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷனில் எல்லாம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னா அங்கே தான் நமக்கு ஒரு லெவரேஜ் பவரே வந்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக உங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ விற்கணும், ஒரு பிஸ்னஸ் ஓனரை போய் பார்க்கணுன்னு வச்சுக்கிங்களேன், உங்களால் செக்யூரிட்டி லெவலுக்கு தான் போக முடியும். அங்கேயே கார்டை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவீங்க. உள்ளே ஆள் இருந்துகிட்டே பாஸ் வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை பாஸ் வந்த பிறகு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு நம்மளை வந்து அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது
சிஓ கூட டைரெக்டாக நம்ம வந்து கனெக்டடாக இருப்போம். நம்ம தொல்லை அவங்க கை போட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற எத்தனையோ பேர் என் கண் முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆகியிருக்கிறத நான் வந்து பார்த்துருக்குறேன். நான்லாம் வந்து தொழில் ஆரம்பிக்கும்போது ஒரு 30 பார்ட் டைம் கிளைண்ட்டை வச்சுட்டு தான் தொழிலுக்குள்ளேயே போகிறேன். ஆனால் அப்போ தான் அந்த பிஎன்ஐ ஆர்கனைசேஷன்லையும் சேர்றேன். இன்றைக்கி எனக்கு 2770 கிளைண்ட் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க்கை வந்து லெவரேஜ் பண்ணது தான். ஏன்னா இப்போ நான் வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் எனக்காக என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட காண்டாக்டை ஓப்பன் பண்ணுவீங்க, எனக்கு புதுசாக நியூ பிஸ்னஸ் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி என்னோட ஒரு 500 பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து அவங்களோட காண்டாக்டை வந்து அவங்க எனக்காக ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நியூ கிளைண்ட்ஸ் ஆட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து க்ரோ ஆயிடுவேன். அதனால் நீங்கள் வந்து என்னென்னா நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷனில் ஒரு வேலை இல்லை அப்படின்னாலும் கூட உங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன்லையாவது இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பில்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லோக்கலில் ஒரு பில்டர் அசோசியேஷன் இருக்குதா, அது ரிலேட்டடாக சங்கம் இருக்கா? இப்போ நான் டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன்னா எனக்கு டேக்ஸ் கன்சல்டன்ட் அசோசியேஷன் இருக்குது. எங்கள் ஊர்லேயே 2-3 அசோசியேஷன் இருக்குது. தமிழ்நாடு லெவலில் 10-15 அசோசியேஷன் இருக்குது. இப்போ நம்ம அதில் மெம்பராக இருக்கும்போது நான் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதே ப்ராப்ளம் இன்னொருத்தரும் ஃபேஸ் பண்ணலாம், இல்லை அதுக்கான சொல்யூஷன் அவர்கிட்ட கிடைக்கலாம். ஈஸியாக நான் வந்து பிஸ்னஸில் வந்து என்னோடய கான்டாக்ட்ஸ் பேரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது. நிறையா ஒரு சொல்யூஷன் கிடைக்க வேண்டிய இடத்துலலாம் ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்குது. நான் எதுலேயும் இருக்க மாட்டேன், நான் இன்ட்ரோவர்ட்டு, நான் வந்து என் தொழில் ஒன்று வேணா உங்கள் பிரச்சனையை உங்கள் டேபிளில் அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து எல்லா சின்ன சிட்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்பு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக செலவு பண்ணுறதை நீங்கள் எக்ஸ்பென்சஸாக பார்க்கவே தேவையில்லை. இது எங்களுக்கு பியூர்லி நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பார்க்குறோம். பிஸ்னஸே கிடைக்கலனாலும் பரவாயில்ல சார், அப்பயுமே செலவு பண்ணுங்க தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, சில பேரெல்லாம் சில நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷனில் சேர்ந்தேன், பிஸ்னஸே கிடைக்கல, அதனால் ரினியூவல் பண்ணேன், வெளில வந்துட்டேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. வெளில வராதிங்க. அங்கே பிஸ்னஸ் கிடைக்கலைனாலும் இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவங்களோட நாலேஜ் கிடைக்கும், அவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இப்படி எக்கச்சக்கமான ப்ரைஸ்லெஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா எனக்கே இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி பற்றி தெரியுது. காரணம் என்ன தெரியுமா, நிறைய இண்டஸ்ட்ரி ஓனர்ஸோட பழகிறது தான். அந்த நாலேஜ் எங்கேருந்து கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேச 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 அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகுது, அவங்க பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது அப்போ என் பிஸ்னஸும் சேர்ந்து வந்து க்ரோ ஆகுது. ஸோ நீங்கள் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட வந்து பழகணும். பழகுனீங்கனாலே நீங்கள் எப்போவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட்டடாகவே இருப்பீங்க. ஏன்னா உங்களை டவுன் பண்ண அவங்க வந்து விட மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் சேர்ந்து பழகிற 5 பேரோட ஆவரேஜ் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்குமே அது ஒரு டர்னிங் பாயிண்ட் தான். நானும் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை போய் பார்க்கும் போது தான் ஆக்சுவல் பிஸ்னஸ்னு ஒன்று எப்படி இருக்கும், ஆக்சுவல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எப்படி பேசுகிறாங்கன்றதை பார்த்தேன். இந்த ஆன்லைன்லேயே இருந்துட்டு ஒரு வாட்டி போய் நேரில் உட்காரும் போது தான் அதோட உண்மையான வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அது அங்கே தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லோரும் கண்டிப்பாக போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஸ்பெண்டாக நீங்கள் என்றைக்குமே பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஓனர்ஸோட கான்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கே போக முடியும். நீங்கள் சொன்ன தான் சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்புறது. சுற்றி பாசிட்டிவான ஆட்கள் வச்சுருக்கோம், நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிலே தான் இருப்போம். அந்த ஆறான்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக வந்து கேரி பண்ணோம். ஸோ இதுதான் வந்து, ஏன்னா இது நிறைய பேர் திணறாங்க, எங்கே போய் நான் யாரை போய் பார்க்குறீங்க, பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் கரெக்டான பதிலுமே சொல்லிட்டீங்க. ஸோ ஆக்சுவலி ஓகே சார். ஓகே சார், இந்த ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமே நம்ம பேசணும். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்கும் வந்துட்டோம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஜிஎஸ்டி, என் பிராண்ட் நேம் எல்லாத்துலேயுமே ஃபைனலைசேஷன் வந்துட்டேன். ஜிஎஸ்டி பண்ணிட்டேன், எம்எஸ்எம் ஏற்றுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இங்கே எந்த ட்ரான்சாக்ஷன் ஆகும். இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன்? இப்போ நான் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறது போட்டா இல்லை ப்ரைவேட் பேங்கிங் நல்லா இருக்குமா? இப்போ பேங்க்குன்னு பொறுத்தவரைக்கும் நான் எப்படி வந்து எந்த பேங்க்கை சூஸ் பண்ணணும்? ஓகே, பேங்க் சூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளோட கன்வீனியன்ஸ் தான் வந்து முக்கியம். ஃபஸ்ட்டு பேங்க் வந்து நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்குதா அப்படிங்கிறது தான் எல்லாருமே பொதுவாக ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் எனி டைம் கூட்டம் இருக்குதா கூட்டம் இல்லையா அப்படிங்கிறது தான். நான் பேங்க்குக்கு போனால் உடனே என்னோடய வேலை வந்து சீக்கிரமாக முடியணும்,
அப்புறம் கேஷ் டெபாசிட் மிஷின் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதா, ஒரு பாஸ்புக் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா அதுக்கு மிஷின் வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி வந்துலாம் வந்து இனிஷியலாக வந்து யோசிக்கணும். ஏன்னா பொதுவாக இது வந்து பார்க்குறாங்க. சப்போஸ் நம்ம கஸ்டமர் பேஸ் பண்ணி நம்ம போகிறது கூட சில ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கஸ்டமர் இருக்கிற லொக்காலிட்டியில் என்ன பேங்க் ஃபேமஸாக இருக்கோ அந்த மாதிரி பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் கஸ்டமருக்கு கால் பண்ணி அவங்க உடனே நான் அதில் டெபாசிட் பண்ணிட்டேன், மிஷினில் போட்டுட்டேன் அப்படின்ட்டு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்காக கூட சில பேரெல்லாம் வந்து, சார் நான் என் கஸ்டமர் இருக்கிற ஊரில் சிவிபி தான் சார் இருக்குது, அதனால் நான் சிவிபியில் ஓப்பன் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேங்கோட பேர் சொல்லியெல்லாம் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி தான், சரிங்களா. இன்றைக்கி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸில் எல்லோரும் மொபைல் ஆப் கொடுக்குறாங்க, நெட் பேங்கிங் கொடுக்குறாங்க. ஆனால் சில பேங்க் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சர்வர் டவுன் ஆகும், சில பேங்க் வந்து ஆக்டிவாக இருக்கும், இப்படி வந்து கலந்து இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ப்ரைவேட் பேங்கையும் கையில் வச்சுக்கணும், நேஷ்னல் பேங்கையும் வந்து கையில் வச்சுக்கணும். எப்போவுமே நமக்கு வந்து 2-3 ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஆனால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப மெயின். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் ஃபஸ்ட் புக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதிலே ஒரு 5 விதமான பேங்க் அக்கௌண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்ல. நீங்கள் அந்த விதத்தில் கூட வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட்னாலும் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு வந்து ரைட்ஸ் உண்டு. ஆனால் ஓடி அக்கௌண்ட் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க மட்டும்தான் நம்பர் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு சில இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பேங்க்கில் கடனை வாங்கிட்டு இன்னொரு பேங்க்கில் போயிட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சரி, நான் இப்போ வந்து ஒரு நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படியெல்லாம் வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக நம்ம வந்து ஒரு ஜிபேயில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். பொதுவாக அந்த ஜிபே வழியாக வந்து கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. இல்லைன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ப்ராப்பராக பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி ஃபண்டு தராங்கன்னே வச்சுக்கிங்களேன். இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இன்கம் அக்கௌண்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். உங்கள்கிட்டேருந்து கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து வர்ற பணம் எல்லாம் இந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வரும். இதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். செகண்டு, எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்குனே ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். உங்கள் கம்பெனியோட எல்லா செலவும், நீங்கள் ஒரு வெண்டாருக்கு பேமெண்ட் கொடுக்கறது, ஸ்டாஃப் சேலரி கொடுக்கறது, உங்களோட எல்லா ஆப்ரேஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அந்த அக்கௌண்ட் வழியாக மட்டும்தான் பண்ணணும். ஸோ இன்கம் அக்கௌண்ட்டில் ஃபண்டு வரும், அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணணும். இதே மாதிரி டேக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டோட டேக்ஸ் அக்கௌண்ட் வந்து மெர்ஜ் பண்ணக்கூடாது. டேக்ஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் மாதம் ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க, அப்பப்போ இன்கம் டேக்ஸ்க்கு அட்வான்ஸ் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, டிடிஎஸ்ஸு இந்த மாதிரி பே பண்ணுவீங்க, பிஎஃப், இஎஸ்ஐ இதெல்லாம் வந்து பே பண்ணுவீங்க. ஒன்லி இந்த கவர்மெண்ட் ட்ரான்சாக்ஷனை மட்டுமே ரன் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 1 இயர் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கோங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தெரிஞ்சிடும். அதனால தான் இதை வந்து ரெகுலர் அக்கௌண்ட்டோட மெர்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஓனர் சேலரி அக்கௌண்ட், இப்போ ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருக்கிறவங்க ப்ராஃபிட்டை தான் வித்ட்ரா பண்ண முடியும், அதை வந்து நம்ம சேலரின்னு சொல்ல முடியாது. இப்போ இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதம் ஃபிக்ஸடாக ஒரு ட்ராயிங்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் ஃபேமிலி செலவையே வந்து பண்ணணும். நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட்டில் போயிட்டு ஃபேமிலியோட செலவு வந்து பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஃபேமிலி செலவு பண்ணுறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்கம் அக்கௌண்ட்டு, எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு, டேக்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் நம்மளோட அதை வந்து பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம், சரியா. அதை நம்ம சேலரி அக்கௌண்ட்னே பேர் வச்சுக்குவோம். ஸோ இந்த 4 அக்கௌண்ட்டு முதல்ல வந்து பண்ணிடணும். கடைசியாக இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, இதுதான் ப்ராஃபிட் ரிசர்வ் அக்கௌண்ட். யாருமே பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து தனியாக வந்து எடுத்து வைக்கிறதே இல்லை. அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணுறாங்க, அதுலேயே திரும்ப ரொட்டேட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட் ஃபஸ்ட் அப்படிங்கிற புக்கில் அழகாக ஒரு ஃபார்முலாவே சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இது தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய சேல்ஸ் பண்ணு, செலவு பண்ணு, இந்த ரெண்டுத்துக்கும் போக உனக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இந்த மிச்சம் போனதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்குறோம், அதான் கிடையாது. அந்த ப்ராஃபிட் ஃபஸ்ட் புக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட். சேல்ஸ் பண்ணு, ப்ராஃபிட்டை தனியாக எடுத்து வச்சிரு, மிச்சம் ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதில் செலவு பண்ண பழகு அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலாவையே வித்தியாசமாக மாற்றிருப்பாங்க.
அதனால் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்னே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கணும். அப்பப்போ வந்து இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து 10% மார்ஜினில் ஓடுதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த மாதம் வந்து ஒரு 3 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் நடந்திருக்குன்னா அதாவது ஒரு 10% 30,000 உருவி என்ன பண்ணிடணும், அந்த அக்கௌண்ட்டில் வந்து வச்சுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு புது சிட்டியில் எக்ஸ்பேண்ட் பண்ணவோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேயே ஒரு புது வெர்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணவோ அப்போ ஃபண்டு வேணுன்ட்டு லோன் போக தேவையில்லை. அந்த ப்ராஃபிட் அக்கௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்போ உள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு ஃபினான்சியல் டிசிப்ளின் வந்து வந்துடும். நம்ம சொல்கிற பட்ஜெட்டு அதை பேஸ் பண்ணி செலவு பண்ணுவோம். எல்லாத்துக்குமே வந்து ஒரே அக்கௌண்ட்டில் வளவலா கொலான்னு இருந்தால் அது குப்பை மாதிரி கிடக்கும். இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அந்த கிளாரிட்டி படி அந்த அக்கௌண்ட்ஸையும் வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகே சார், இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏன்னா இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் இன்றைக்கி எல்லோரும் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி பானிபூரி கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே யூபிஐ இருக்குது. ஏன்னா இது மக்களாக கேட்டது தான், நான் யூபிஐ தான் வச்சுருக்கேன், யூபிஐயில் தான் பண்ண முடியுன்றதுனால இந்த எவல்யூஷனே நடந்துச்சு. யூபிஐ டிரான்சாக்ஷன் பெஸ்ட்டாக இல்லை ப்ராப்பராக அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணணுமா? இதை வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க அப்டேட்டா. கண்டிப்பாக இந்த யூபிஐயில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் இருக்குது, பல குளறுபடிகளும் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த யூபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது இன்னொரு பக்கம் நம்மளை பேக்கெண்டில் நம்ம டிஜிட்டலாக நம்மளோட டேர்ன் ஓவரை ட்ராக் பண்ணவும் வந்து பயன்படுது. இப்போ நிறைய நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருக்கலாம், நிறைய பானிபூரி விற்கிறவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் வந்துச்சு, இட்லி கடைக்கெல்லாம் நோட்டீஸ் வந்துச்சுன்னு. இப்போ நம்ம வந்து ஒரு கடையில் பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு வச்சு பணம் வாங்குகிறோன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ஒரு கியூஆர் கோடு வழியாக கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிற டேட்டா அந்த மாதிரி கம்பெனிகளில் வந்து இருக்குது. அந்த கம்பெனிகள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக டேட்டா வந்து கிடச்சிரும், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரலாம், நீங்கள் வந்து 20 lakhs கிராஸ் பண்ணிட்டீங்க, 40 lakhs கிராஸ் பண்ணிட்டீங்க, ஜிஎஸ்டி எடுத்து தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து நோட்டீஸ் வர வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட டேர்ன் ஓவர் ட்ராக் பண்ணுறதுக்கு அது வந்து ஆல்ரெடி யூஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று, இப்போ யூபிஐ வந்த பிறகு ஊரில் சில்லற பிரச்சனையே கிடையாது. கரெக்டாக? ஏன்னா இப்போ பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷன். அதுவும் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். அதனால் 1 ரூபா 2 ரூபா சில்லற பிரச்சனை எல்லாம் இல்லாமல் அது வந்து கரெக்டாக போயிட்டே இருக்குது. ஆனால் நம்மளோட இன்கம் எவ்வளோ, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறது டிஜிட்டலாக கம்ப்ளீட்டாக ட்ராக் ஆகுது. அது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ யூபிஐயில் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி யூபிஐ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இப்போ ரோட்டில் கடை வச்சுருக்கிற ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஒரு யூபிஐ வழியாக பேமெண்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று அவங்கக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கடை வச்சு நடத்துகிறோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. அவர் எப்பேற்பட்ட நபராக வேணாலும் இருக்கலாம். இல்லை வெளியூரில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு நம்ம ஊரில் கடை வச்சுருக்கிறா கூட இருக்கலாம். அப்போ அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணோன்னே நிறைய பேருக்கு கம்பெனி நேமே டிஸ்பிளே ஆகிறதில்ல. நிறைய பேர் இண்டிவிஜுவல் நேமில் தான் பணம் வாங்குகிறாங்க. அதனால் இப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை எதுக்காக செலவு பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு 3 மாதம் கழித்து கேட்டால் கூட உங்களால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எங்கேயாவது 30 ரூபா 40 ரூபா வந்து என்ன ஏதாவது சாப்பிட்ருப்பேன், ஒரு டீ சாப்பிட்ருப்பேன், எதையாவது ஒன்று தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்போது அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த ஜிபே கம்பெனிலேயும் தரமாட்டாங்க, ஃபோன்பே, பேடிஎம்னு தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுமே அந்த ரெக்கார்டு வந்து கேப்சர் பண்ணிக்க மாட்டாங்க. யூபிஐ பொறுத்த வரைக்கும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லா பேங்க் ஆப்புமே அவங்க ஒரு ஓன் யூபிஐ வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா பேஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூபிஐ ஆப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்கில் யோனோன்னு வச்சுருக்கிறாங்க, எஸ்பிஐ யோனோ, யூனியன் பேங்க்கில் வியோம் அப்படின்ட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு ஆப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஆப் வழியாக இப்போ அந்த ஆப்பில் உங்களோட யூபிஐ நம்பர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் யாராவது உங்கள் மொபைல் நம்பருக்கு பணம் போட்டாலே டைரெக்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து கிரெடிட் ஆகும். அப்போது யார்கிட்டேருந்து நமக்கு ஃபண்டு கிரெடிட் ஆகுதுங்கிற அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி டீட்டெயில்ஸ் நம்ம பேங்க்கில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஆப் வழியாகவே செலவு பண்ணும்போது உங்களுக்கு அகைன் நம்ம யாருக்கு பேமெண்ட் போடுறோமோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி வந்து கேப்சர் ஆகும்.
சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு இஷ்யூ நடக்குது, சைபர் க்ரைமில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா ஈஸியாக அந்த பார்ட்டி யார் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பேங்க் கொடுக்குற அவங்களோட ஓன் ஆப்பை வந்து யூஸ் பண்ண வந்து நம்ம பழகணும். யூபிஐயில் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கவனிக்கணும். செகண்ட் திங் வந்து என்னென்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கிங்களேன், முடிஞ்ச வரைக்கும் யூபிஐ வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ப்ராப்பராக அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி வாங்கி நம்மளோட நெட் பேங்கிங்லேயோ மொபைல் பேங்கிங்லேயோ பெனிஃபிஷரியை ஆட் பண்ணி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பழகிறது நல்லது. இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுக்குது, இதுனா டக்குன்னு கியூஆர் கோடில் போட்டுட்டு உடனே கிளம்பிடுவேனே அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னென்னா, அந்த யூபிஐ லிமிட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைவாக பயன்படுத்திட்டு பேங்க் வந்து உங்களுக்கு டெய்லி லிமிட் கொடுப்பான். டெய்லி 2 லட்சம் வரைக்கும் பண்ணிக்கோ, இல்லை 5 லட்சம் பண்ணிக்கோ. அவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பேங்க் வந்து உங்கள் மொபைல் பேங்கிங்லேயும் நெட் பேங்கிங்லேயும் ஒரு லிமிட் செட் பண்ணி கொடுத்துருப்பான். அந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி பழகணும். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பழகும் போது ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியே இருக்காது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட நம்பரை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணும்போது ரிமார்க்ஸ்லேயே நம்ம இதுக்காக தான் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறோம். அப்போது அங்கே வந்து நம்ம ஒரு யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோமோ அவங்க கூட ஒரு டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பேங்க்குக்கே நம்ம வந்து புரிய வச்சிடுறோம். சம்டைம்ஸ் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், திடீர்னு பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம பேங்க்குக்கு போயிட்டு அவங்க ஏன் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, என்னால் பேமெண்ட் மாற்ற முடியல அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இத்தனாம் தேதி இவங்களுக்கு பேமெண்ட் மாற்றிருக்கீங்க, அவங்க வந்து ஒரு சரியான பர்சன் கிடையாது, எங்களுக்கு சைபர் க்ரைம்லேருந்து மெயில் வந்திருக்கு அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சில டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ண உடனே டவுட்டில் திடீர்னு பேங்க் கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு வெரிஃபிகேஷன் கால் வரும். ஸ்பேம்னு போட்டு வரும்னு சொல்லி நம்ம வந்து அட்டன் பண்ணாமல் இருந்துருவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் தான் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு எஸ்னா 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், நோனா 2 ப்ரெஸ் பண்ணுங்கம்பாங்க. ஆனால் அங்கேயும் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் அதை நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேங்க் நம்ம மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காது. இல்லை அப்படின்னா நம்ம கால் எடுக்கலை, அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அகைன் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, பேங்க்குக்கு வர சொல்லுவாங்க. அதனால் பேங்க்லேருந்து வர கஸ்டமர் காலையும் வந்து பார்த்து எடுக்கணும். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் வேறு படித்தேன். என்ன அப்படின்னா, இந்த பேங்க்லேயே கண்ணாபின்னான்னு ஏகப்பட்ட நம்பர்லேருந்து ஸ்பேம் கால் வர்றதால ஏதோ 160 161 இந்த 2 டிஜிட் மட்டும் கொடுத்துருக்காங்களாம். இந்த 2 நம்பரில் ஆரம்பிக்கிற நம்பர் மட்டும்தான் பேங்க்கோட நம்பர். இந்த 160 161 ஆரம்பிக்காமல் வேறு எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்தாலும் அந்த கால் எடுக்க தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிஜிட்டில் ஆரம்பிக்கிற மொபைல் நம்பரை பேங்க்ஸ் மட்டுமே டெலிகாம் எக்ஸ்சேஞ்சில் அப்ளை பண்ணி அந்த நம்பரை வாங்க முடியும் போல இருக்குது. அப்படி வாங்கி அவங்க நம்ம கால் பண்ணுவாங்க போல இருக்குது. ஏன்னா இப்போ நிறையா சைபர் ஃப்ராடெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது இல்லையா, அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஆனால் இன்னும் அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ பேங்க் ஆப்பை வந்து பயன்படுத்துங்க. அந்த ஆப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுங்கள். அது வந்து எப்போவுமே வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் பையர் செல்லர் 2 பேரோட டீட்டெயில்ஸும் வந்து கேப்சர் ஆகும். அதனால் இதை எல்லாருமே பயன்படுத்தணுங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். அதாவது இதுதான் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ வந்து ட்ராக் பண்ண முடியலன்னு. ஆக்சுவலாக இனிஷியலாக ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினச்சவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நானுமே என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் யூபிஐயில் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது மிகப்பெரிய ஃப்ராடில் தான் மாட்டினேன். இப்போ எப்படின்னா, அந்த ஓவர் எக்ஸாகரேட் பண்ணுறாங்கல்ல, ஆன்லைனில் வெறும் டைப் பண்ணால் உங்களுக்கு காசு வரும், நீங்கள் வெறும் இந்த கேப்சா மட்டும் தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஏன் அது வந்து முதல்ல வருதுன்னா, இப்போ நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ்னு ஒன்று சர்ச் பண்ணாலே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதுக்குள்ளே பண்ணணும், ஒரு டெபாசிட் கட்டுங்க, உங்களுக்கு அப்போ தான் ஒர்க்கு வரும் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அந்த டெபாசிட்டை நம்ம கட்டுறோம், அவங்க யாருன்னே தெரியாது. வெறும் யூபிஐ நம்பரை நம்ம ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், யூபிஐ ஐடியை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம், ட்ராக் பண்ணவும் முடியாது. இதை போய் நம்ம பேங்க் கிட்ட பேசினா நமக்கு அது பெரிய அமௌண்ட்டு, 250 ரூபாவே பெரிய அமௌண்ட்டு தான் நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு. அதை போய் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிட்டேன். இங்கே போகிறதுக்குள்ள இவன் வந்து மைண்ட் இதுவாகிட்டு நான் போகல, எனக்கு பேச முடியாதுன்ட்டு நிறைய பேர் நிறைய காசு இழந்ததெல்லாம் இருக்குது.
அதே மாதிரி இந்த ஃப்ராடுன்ற சைபர் ஃப்ராடுன்றது ரொம்ப பெருசாக ஆகிட்டே இருக்குது. இப்போது நோட்ஸ் எழுதி கொடுக்கணும், நீங்கள் வந்து அதுக்கு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டென்ட் கொடுப்போம், அதை எழுதி எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு மெசேஜ். அந்த யூடியூப் சேனல்ஸும் நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து அதை நம்ம கிளிக் த்ரூ ரேட் வந்து ஜாஸ்தியாக இந்த பேமெண்ட்டும் ஜாஸ்தி, இந்த மணியை பற்றி பேசினா. அதனால என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி வியூஸாக போட்டு கீழே ஃபுல்லாக ஸ்பேம் லிங்காக வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்கள் இதுதான் சார் சொன்னதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற யூபிஐலேருந்து நீங்கள் பணத்தை அனுப்புங்க, அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அனுப்புங்க. ஸோ முதல்ல யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லைனா இதே மாதிரி ஃப்ராடில் மாட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க கண்டினியூஸாக. ஓகே சார், இது வந்து ரொம்ப புது இன்ஃபர்மேஷன், அந்த முக்கியமான தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நிறைய டேர்ம்ஸ் மட்டும் பார்த்தோம். டிடிஎஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இந்த சார்ஜஸ் நம்ம இது ஃபைல் பண்ணுறோம் அதை ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கல் பிஸ்னஸ் டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் பிஸ்னஸ்குள்ளே வரவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், பயாலஜி, அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய மேஜராக அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்க மேஜராக இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்காங்க. அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் தெரியாமல் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. அதை பற்றின உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இந்த பிஸ்னஸ் டெர்மினாலஜி அப்படிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது. நானே இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னா டாக்டரும் நர்ஸும் என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவங்க 2 பேரும் அந்த டெர்மினாலஜியில் தான் பேசுவாங்க இல்லையா. நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது பேராசிட்டமால், நமக்கு என்னன்னு தெரியும். அதுவே ஒரு காம்பினேஷன் நேம் தான். ஓகே, ஆனால் அது மாத்திரை நேம் கூட கிடையாது. நம்ம அந்த மாதிரி பேசி வந்து பழகிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து ஒரு நேம் வந்து இருக்குது. இப்போ பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு சில காமனான நேம்ஸ்க்கெல்லாம் நமக்கு வந்து அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இது ஏன் நமக்கு தெரியல அப்படிங்கிறத முதல்ல அட்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளோ காலம் படிச்சுட்டு தொழிலுக்கு வர நமக்கு ஏன் இது எங்கேயுமே சொல்லித்தரப்படலை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாருமே காமர்ஸ் படிச்சுட்டு தொழில் வரல, அக்கௌண்டிங் படிச்சுட்டு தொழிலுக்கு வரல. நிறைய சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவங்கெல்லாம் வந்து வராங்க. ஸோ பேசிக்காகவே ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கொடுக்கறதுக்குன்னே தனித்தனியாக நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. ஒன்று பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து படிச்சுட்டு வந்தால் ஓரளவு பேசிக் ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த சைக்காலஜி ரிலேட்டடாக பார்த்தாலும் சரி, நம்ம ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் பற்றி பேசணும், டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசணும், எதுக்குமே ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் புக்கில் இல்லை. நல்லா படி, மார்க் வாங்கு, நல்ல வேலை கிடைக்கும், இப்படியே அந்த இங்கிலீஷ்காரங்க கண்டுபிடிச்சதை என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தலையில் வந்து கட்டிட்டாங்க. அதனால தான் நமக்கு வந்து எங்கேயுமே வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து கிடைக்கல. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்ட கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்டோ ஆடிட்டரோ வச்சுக்கிறங்க. கேளுங்க அவங்கக்கிட்ட போயிட்டு, சார் ரெவன்யூன்னு சொல்கிறாங்க, சேல்ஸுன்னு சொல்கிறாங்க, இன்கம்னு சொல்கிறாங்க, 3 டேமும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் 3த்துக்குமே அர்த்தம் வேறு. கரெக்ட், சரிங்களா? அதே மாதிரி டிடிஎஸ்னு சொல்கிறாங்க, டிசிஎஸ்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்றாங்க, ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்றாங்க. இது எல்லாமே இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்போ தெரியுமா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கே தெரிய வருது? உங்களோட கஸ்டமர் இருக்காங்கல்ல, உங்கள் கஸ்டமர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கல்ல, உங்கள் வெண்டார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவன் படித்தவனாக இருப்பான். நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருப்போம். திடீர்னு வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து, சார் போன மாதம் நான் பில் ரைஸ் பண்ணினேன், பேமெண்ட் தாங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் ஆடிட்டர் இன்னும் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணலை, அவரை ஃபைல் பண்ண சொல்லுங்கள், பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்பா. அப்போ தான் இவர் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கூகுள் அடிச்சு பண்ணுறாங்க. ஓ, ஜிஎஸ்டிஆர் 1ன்னா மாதம் சேல்ஸ் பில்லை ஃபைல் பண்ணுற இடமா அப்படின்ட்டு. தேதி 15 ஆகுது, ஏன் இன்னும் ஃபைல் பண்ணலை, 11க்குள்ளேயே பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டேட்டா பார்த்துட்டு நிற்காரு. ஏன்னா இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த டெர்மினாலஜியை தாண்டி இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்சியல் காலண்டரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். என் பிஸ்னஸ்க்கு இந்தந்த ஆக்ட் எல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள், ஐடி அப்ளிகபிள், பிஎஃப் அப்ளிகபிள், இஎஸ்ஐ அப்ளிகபிள் தெரியுது இல்லையா? அதுக்கு என்னென்ன டேட்டு காலண்டர் போடுங்க. ஒன்று நீங்களே ரெடி பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களோட ஆடிட்டர்கிட்ட
எனக்கு எந்தெந்த டேட்டில் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காலண்டர் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஆஃபீஸில் எப்போவுமே உங்கள் கேபினில் ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சுட்டு அந்த டேட் கிராஸ் ஆக நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எங்கேயும் உங்களுக்கு டேட்டும் கிராஸ் ஆகாது, பெனால்ட்டியும் தேவையில்லாமல் கட்டியிருக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த பிஸ்னஸ் டெர்மினாலஜியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும், ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு எனக்கு தெரியலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கூகுளில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது, ChatGPTல எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. அதெல்லாம் வாட் அப்படிங்கிற ஆன்சர், ஹவு அப்படிங்கிற ஆன்சருக்கு யூடியூப்பில் ஆன்சர் இருக்குது. எதில் தான் ஆன்சர் இல்லை? உங்களுக்கு ஒன்றே ஒன்று, இதை நான் எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக டயத்தை கொடுங்க, கற்றுக்கிட்டு அந்த டெர்மினாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா இன்னும் கிளியர் கட்டாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டீங்க, அப்போ பொருளாதாரத்தில் நீங்களும் ஒரு முக்கிய புள்ளி. எக்கனாமிக்ஸும் ஃபினான்ஸும் தெரியாமல் நம்மளால் தொழில் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவோட ஜிடிபிக்கு நீங்களும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, நீங்களும் சேர்ந்து வரி கட்டுறீங்க, உங்களால் இந்தியாவும் சேர்ந்து டெவலப் ஆகுது. அப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாமல் நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அதையெல்லாம் எங்கள் ஆடிட்டர் பார்த்துக்குவாரு அப்படின்னு மட்டும் இருக்காதிங்க. டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்கள். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அப்புறம் நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கவங்க வந்து நிறைய கன்ஃபியூஷன். இந்த எஸ்எம்எஸ் சார்ஜஸ்னு பிடிப்பாங்க, இந்த ஆர்டிஜிஎஸ் பண்ணால் அதுக்கு ஒரு நெஃப்ட் பண்ணால் அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க சார்ஜஸ், இந்த மினிமம் பேலன்ஸ் கிரைட்டீரியா, இப்போ ஹெச்டிஎஃப்சிலாம் அக்கௌண்ட் பண்ணணும்னா மினிமம் 25,000 வைக்கணும், ஆக்சிஸில் இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ். இந்த சார்ஜஸ் பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு பேங்க்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு நிறைய சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், நம்மளால எப்போவுமே 10,000 வைக்க முடியாதோ, எப்போவுமே 25,000 வைக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப லோ வேரியண்ட்டில் உள்ள ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணிடுறோம். அப்போ அங்கே வந்து உங்களுக்கு பெருசாக கேஷ் டெபாசிட் வித்ட்ராயல் லிமிட்டும் இருக்காது, நம்பர் ஆஃப் ஏடிஎம் டிரான்சாக்ஷனும் அதிகமாக இருக்காது. ரெண்டாவது ஒவ்வொரு ஐஎம்பிஎஸ், நிஃப்ட், ஆர்டிஜிஎஸ் அதுக்கும் வந்து சார்ஜஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஸ்கீமில் ஒவ்வொரு விதமான சார்ஜஸ் வந்து இருக்கும். அதை நம்ம வந்து தெரியாமையே அப்படியே கையெழுத்து போட்டுட்டு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். சார்ஜஸ் போக 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 தான் அதோட இதே தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் பிளான் பண்ணியிருப்போம்ல. எப்போவுமே நம்ம கம்பெனியில் ஒரு 2 லட்ச ரூபாயாவது பேலன்ஸ் இருக்கணும், 1 லட்ச ரூபாயாவது பேலன்ஸ் இருக்கணும். எப்போவுமே கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சிட்டு போயிட்டு தொழில் பண்ணுறதுக்கும் எப்போவுமே ஒரு சர்ப்ளஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி தொழில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு பிஸ்னஸ் ஓனர் எப்போவுமே அவரோட ஃபேஸ் எப்போ பிரைட்டாக இருக்கணும், எப்போவுமே ஒரு பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருந்தால் அவர் பிரைட்டாக இருப்பார். எப்போவுமே மினிமம் பேலன்ஸ்க்கு கீழே கூட இருந்து கடை வாங்கி போட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். அவங்க எப்போவுமே கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல், என் பிஸ்னஸில் இவ்வளோ ரூபா தான் ஃபண்டு எப்போவுமே இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேரியண்ட் அளவுக்கே நீங்கள் கூட ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இன்றைக்கி மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, இன்றைக்கி இப்போ ஒரு 25,000 மினிமம் பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் இப்போவே அந்த பேலன்ஸை எடுத்துட்டேன்னா உடனே சார்ஜ் போட்டுருவாங்களா அப்படின்னு கிடையாது. ஒன்று மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு மினிமம் பேலன்ஸ் 25,000 வச்சுக்கிங்களேன், 25,000 30 பேருக்குன்னா எவ்வளோ ஆகுது? 7.5 லட்சம். இன்றைக்கி ஏதோ ஒரு கஸ்டமர் எனக்கு 7.5 லட்ச ரூபா பணம் போட்டிருக்கிறாரு. இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த ஃபண்டு வந்து எனக்கு இங்கே வந்து பேலன்ஸ் மெயின்டைன் ஆயிடுச்சுனாலே இன்றைக்கி சிங்கிள் டேலேயே நான் ஒரு மாதத்துக்கான ஆவரேஜ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டேன்னு தான் அர்த்தம். நாளைக்கு நீங்கள் 0 பேலன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க கேட்குறது மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ், இல்லைன்னா குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ். 90 நாள், அதாவது ஜனவரி டு மார்ச், ஏப்ரல் டு ஜூன், இந்த 90 நாளில் உங்களோட குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு கஸ்டமரோட ஃபண்ட் ஃப்ளோ வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பேலன்ஸ் மெயின்டைன் ஆனாலே உங்களுக்கு வந்து அந்த ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து வந்துடும். இன்னும் குறிப்பாக நம்மளோட பிஸ்னஸே வந்து இந்த மாதிரி அடிக்கடி நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் வந்து எனக்கு இந்த மாதிரி பேங்க் சார்ஜஸ் இல்லாத ஸ்கீமாக வேணும் அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே கேட்டு வாங்கிடுங்க. நான் வச்சிருக்கிற சில பேங்க்ஸ்லாம் ஐ திங்க் ஐடிஎஃப்சின்னு நினைக்கிறேன், எனக்கெல்லாம் எவ்வளோ ஐஎம்பிஎஸ் பண்ணாலும் எனக்கு வந்து சார்ஜஸ் எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேரியன்ட் இருக்குது. இன்னொரு பேங்க்கில், எஸ் பேங்க்கில் வந்து ஒரு வேரியன்ட் இருந்தது. என்னென்னா, சார் இனிஷியல் ஃபண்டிங்க்கு மட்டும் ஒரு 2 lakhs செக் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 0 பேலன்ஸ்லேயே வேணாலும் மெயின்டைன் பண்ணுங்கள், லைஃப் லாங் உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது அப்படின்ட்டு ஒரு வேரியன்ட் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பேங்க்கோட பேலன்ஸையும் தொடச்சி ஒரு இனிஷியலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 2 lakhs செக் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் அது லைஃப் லாங் 0 பேலன்ஸாகவே வந்து கிடைக்குது. ஸோ
உங்களுக்கு அப்ரோச் பண்ணுற பேங்க் ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுவுமே வந்து என்ன ஆயிடுதுன்னா, நான் ஒருத்தருக்கெல்லாம் வந்து பார்த்தேன். அது 10,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 10,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 780 780 780ன்னு பிடிச்சிருந்தாங்க. 10 மாதம் கழிச்சு அந்த 10,000 காணும். இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க்ல 1000 ருபீஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாம 6 மாசம் கழிச்சு போகும்போது நிறைய பேருக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லாத நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதோட ரெக்குயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படியாவது வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து சப்போஸ் இப்போ 2 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. ஒரு இதில் 10,000 மினிமம் பேலன்ஸ், இன்னொரு இதில் 25,000 பேலன்ஸ். அப்படின்னா 2த்துக்கும் சேர்த்து மொத்தம் 35,000 இருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10,000 பேலன்ஸில் வந்து 50,000 60,000 வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த 25,000 அக்கௌண்ட்டில் சும்மா 22,000 23,000 வெறும் 3,000 4,000 தான் ஷார்ட்டேஜ். ஆனால் அங்கேயுமே உங்களுக்கு வந்து சார்ஜ் போட தான் போகிறாங்க. அப்போ இதுலேருந்து அங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாது பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இது நீங்கள் ட்ராக் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பாசிபிள். ஆனால் பேங்க் ஆப்லேயே போனால் ப்ரொஃபைல்லையே போனால் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பேலன்ஸ் இப்போ என்ன நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஆவரேஜ் பேலன்ஸை வந்து கொண்டு வரணும்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ ஃபண்டு போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சில பேங்கோட மொபைல் ஆப்பில் காட்டுது. அதை நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே அந்த ஒரு மினிமம் பேலன்ஸ்க்கு மேலேயே இருக்கலாம். ஸோ அதனால் பேங்க் சார்ஜஸ் வராது. இப்போது அவங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ணுறதால ஒரு செக் புக் இஷ்யூ பண்ண சார்ஜ் போட தான் செய்வாங்க. இப்போ ஐஎம்பிஎஸ் நெஃப்ட்டுக்கு போடுறாங்கன்னா அது போடாத மாதிரி ஸ்கீம் இருக்கான்னு பேங்க்கில் கேட்டு அதை சூஸ் பண்ணணும். அது தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மேஜர் போர்ஷன் இல்லை. நம்மக்கிட்டேருந்து பெருசாக ஒன்றும் சாப்பிட போகிறது கிடையாது. இருந்தாலும் அங்கேயும் நம்ம வந்து காஸ்ட் சேவிங் பண்ணுறதுக்கு பழகிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அதான் இவ்வளோ டீட்டெயிலாக பேங்க் சார்ஜஸ் பற்றிலாம் பேசுனீங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட் பேங்க் ஸ்கீம் இது 2 அப்படின்னு ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா, பண்ணலாமா? நம்ம எந்த ஒரு பேங்க்குக்குமே வந்து ஃபேவர் அப்படின்ட்டு கிடையாது. பெஸ்ட்டு பேங்க் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறத விட பெஸ்ட்டு மொபைல் ஆப் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஏன்னா நமக்கு அடிக்கடி எரர் வரக்கூடாது. ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகணும். நான் பார்க்கும்போது இந்த சிபியோட மொபைல் ஆப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிட்டி யூனியன் பேங்க். அதே மாதிரி கேவிபி கரூர் வைஸ்யா பேங்க் அவங்க மொபைல் ஆப் எனக்கு பிடிக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களோட மொபைல் ஆப் பிடிக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஆப்பெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சரிங்களா? என்னன்னா ஒரு மொபைல் ஆப்பே ஒரு மினி சிஆர்எம் மாதிரி நமக்கு தெரியும். உங்களோட அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ, டெபாசிட்ஸ் எவ்வளோ, லோன்ஸ் எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு அழகாக கேட்டகரைஸ் பண்ணி நம்மளோட நெட்ஒர்த் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்னு ஒரு மொபைல் ஆப் கொடுக்காங்க. அதில் நீங்கள் செலவு பண்ண பின்னாடி அதுவே எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி போட்டுக்கிட்டே வரும். நீங்கள் டீசல் போட்டிங்கன்னா அதுவே ஃபியூயல் எக்ஸ்பென்சஸில் போட்டுரும். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கியூஆர் கோட் போட்டிங்கன்னா அதுவே ஃபுட் எக்ஸ்பென்சஸில் போட்டுரும். அந்த ஆப்பில் போயிட்டு உங்களோட இன்சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அந்த மாதம் எந்தெந்த ஹெட்டில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே அது வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து சொல்லிடுது. சப்போஸ் அதனால் ட்ராக் பண்ண முடியலன்னா ஒரு அன்கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை போயிட்டு அதை கேட்டகரைஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து இப்போ மொபைல் ஆப்பெல்லாம் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நல்லா கொடுக்குறாங்க. எல்லாமே ஓகே தான். நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக வேண்டியிருக்கு. அவ்வளோவா வந்து இன்னும் டெவலப் ஆகாத மாதிரி இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாருமே அவங்க ஆப் வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. சில பேர் ஆக்சிஸ்லலாம் 3-in-1 அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட்டே லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து ஷேர்ஸே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறைய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று, இதையும் இந்த நேரத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பேங்க் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்களோட சர்வீஸ் சரியில்லை அப்படின்னா, ஏடிஎம்மில் போயிட்டு இருக்கிற பேலன்ஸை எடுத்துகிட்டு அதை அப்படியே விட்டுட்டா சரியாயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற பேலன்ஸை அப்படியே எடுத்து விட்டீங்க அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் மைனஸில் கொண்டு போய் சார்ஜஸ் போய் அதை மைனஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை இன்ஆப்ரேட்டிவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் டார்மண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ப்ராப்பராக பேங்க்கில் போயிட்டு க்ளோசர் ஃபார்ம் கொடுத்து எனக்கு இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு வந்துடணும். அப்படி வந்துட்டு திரும்ப தேவை அப்படின்னா அதே பேங்க்கில் நம்ம வந்து போய்க்கலாம். இல்லை அப்படின்னா அதே பேங்க்கு வேற ஒரு பிரான்ச்சில் போய் கூட உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எங்கள் பேங்க்கில் கஸ்டமர் ஐடி இருக்குது சார்,
கேவைசி இருக்குது சார், அங்கே உங்கள் பேலன்ஸ் மைனஸில் இருக்குது சார், இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ ப்ராப்பர் க்ளோசர் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். ஸோ இந்த செஷனை வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வந்து கொண்டு போகிறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸாக நம்ம போவோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம். கண்டிப்பாக. ஓகே சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ என் பிஸ்னஸை வந்து நான் சம்பாதிக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். கரெக்ட். இப்போ என்னன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் ரெஜிஸ்டரே பண்ணாமல் ஒரு கஸ்டமரை போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா, நீ யார், எங்கேருந்து வர, என்ன எதுன்னு உங்களால் ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ண முடியாது. 3 to 6 months நீங்கள் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் பரவாயில்ல, புது கஸ்டமர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு கஸ்டமரை அப்ரோச் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே தொழில் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ மேண்டேட்டரி? எப்போ மேண்டேட்டரினா, இப்போ குட்ஸு அதோட டேர்ன் ஓவர் 40 lakhs மேலே நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே டேர்ன் ஓவர் நடக்குது அப்படின்னா அப்போ ஜிஎஸ்டி கண்டிப்பாக எடுத்து தொழில் பண்ணுங்கள். அதே மாதிரி இ-காமர்ஸ் பண்ண போகிறேன்னா ₹1 இருந்தாலும் ஜிஎஸ்டி எடுத்துருங்க. அதர் ஸ்டேட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா ₹1 இருந்தாலும் ஜிஎஸ்டி எடுத்துருங்க. இதுமாதிரி சர்வீஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அக்ராஸ் இந்தியா 20 lakhs மேலே நீங்கள் கிராஸ் பண்ணிட்டாலே ஜிஎஸ்டி நம்பர் வந்து எடுத்துருங்க. அந்த லிமிட் தாண்டாத வரைக்கும் எம்எஸ்எம்இ ஏற்றுட்டு தொழில் பண்ணுறதே நல்லது. ஆனால் உங்களுக்கு கார்பரேட் கிளைண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஜிஎஸ்டிக்குள்ளே போயிருங்க. டேர்ன் ஓவர் பற்றி கன்சிடரே பண்ணாதீங்க. அப்புறம் இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலன்னா எவ்வளோ பெனல்ட்டி போடும்? ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணனா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நில் ரிட்டனாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ மேக்ஸிமம் கட் ஆஃப் டேட் 20ஆம் தேதி, 21ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, டெய்லி சிஜிஎஸ்டி ₹10, ஹெச்ஜிஎஸ்டி ₹10 சொல்லிட்டு டெய்லி ₹20 வந்து போடுவாங்க. அதே உங்களுக்கு பர்ச்சேஸ் பில், சேல்ஸ் பில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா சிஜிஎஸ்டி ₹25, ஹெச்ஜிஎஸ்டி ₹25, டெய்லி ₹50 வந்து லேட் ஃபீஸ் வந்து போட்டுருவாங்க. சாதாரணமாக நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கே ஆடிட்டர் ஒரு மினிமல் சார்ஜஸ் தான் கேட்பாரு. ஆனால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாமல் ஆடிட்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறத விட கவர்மெண்ட்டுக்கு அதிக பெனால்ட்டி வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பெனால்ட்டி வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம ஜிஎஸ்டியில் நம்ம பேரில் ஒரு பிளாக் மார்க் ஆகுற மாதிரி, அந்த பிளாக் மார்க் இல்லாமல் வந்து பார்த்துக்கிறேங்க. இப்போது என்னோட ரெண்ட் இருக்குது, நான் ரெண்ட் கட்டுறேன், அதை என் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸில் காட்டலாம்? கண்டிப்பாக. நீங்கள் வந்து நாட் ஒன்லி ரெண்ட்டு, நீங்கள் ரெண்ட்டு, இபி, சேலரி, டெலிஃபோன் சார்ஜஸ், மொபைல் ரீசார்ஜ், இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸாக வந்து காட்டலாம். நீங்கள் ஒரு சோல் ப்ரொப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் பேரில் செய்கிற இந்த செலவையே வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸாக காட்டிடலாம். அதில் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் பிளேஸ் இல்லை, வீட்டு வாடகை வீட்லேயே இருக்கிற, நாங்கள் வாழவும் செய்கிறேன், அதே சமயம் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸும் செய்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்ட் வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக வந்து இதாகும். ஒரு ₹10,000 நீங்கள் வந்து வாடகை தரீங்கன்னா உங்களோட பர்சனலாக ₹5,000, ஆனால் பிஸ்னஸ் செலவுன்னு சொல்லி ஒரு ₹5,000, இந்த மாதிரி வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக நம்ம வந்து கணக்கு பண்ணணும். நிறைய பேருக்கு கிளியர். சரி, இப்போ பேன் கார்டு வந்து கம்பல்சரி ப்ரொப்ரேட்டர்ஷிப்க்கு பேன் கார்டுன்னு ஒரு விஷயமே கிடையாது. உங்களோட ஓன் பேன் கார்டு தான் பிஸ்னஸ்க்கான பேன் கார்டு. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் தான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டல, என் கம்பெனி பேரில் ஒரு பேன் கார்டு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமாவோ ப்ரைவேட் லிமிட்டடாவோ இருந்தால் மட்டும்தான் அதுக்குன்னு ஒரு பேன் கார்டு வரும் கம்பெனி பேரில். நம்ம ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்னா நம்மளோட ஓன் பேன் கார்டு தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். இந்த பேன் கார்டில் 4th டிஜிட் பாருங்கள், அதுவே அது என்ன மாதிரி பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பேன் கார்டோட 4th டிஜிட்டில் எஃப்னு இருந்துச்சுன்னா அது ஃபேம், பார்ட்னர்ஷிப் ஃபேம்னு கண்டுபிடிச்சிடலாம். பேன் கார்டோட 4th டிஜிட்டில் சின்னு இருந்துச்சுன்னா அது கம்பெனி, கார்பரேட், அது ஒரு கார்பரேட் கம்பெனின்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட 4th டிஜிட்டில் இண்டிவிஜுவலுக்கு வந்து பி அப்படின்னு இருக்கும். பின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படின்னு வச்சுங்க, நம்ம வந்து அது பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட எல்லா சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்புக்கும் பேன் கார்டோட 4th டிஜிட் வந்து பின்னு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின் என்னன்னா, நானே என் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கலாமா? இது எப்படி இருக்குன்னா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நானே வந்து வீட்டில் வைத்தியம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்போ டாக்டர் தேவை, எப்போ நம்மளோட வைத்தியம் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளே ஃபைல் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத விட உங்களுக்கு ஒரு அக்யூரசி வேணும், கரெக்டாக லீகல் கம்ப்ளைன்சஸ் வந்து எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்தே ஃபைல் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு நாளும் புதுசாக என்ன நோட்டிஃபிகேஷன் வருது, என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டான ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் லாவோட அவங்க வந்து அதுதானே அவங்களோட மெயின் வேலை.
ஆனால் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிற பிஸியில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருந்தா கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ 12%லேருந்து 18% மாற்றிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வெப்சைட்டை நீங்கள் உள்ளே லாகின் பண்ணும்போது ஃபார்மில் புதுசாக காலம் ஆட் பண்ணியிருப்பாங்க, டேபிள் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது என்னடா போன மாதம் இப்படி இல்லை, இந்த மாதம் புதுசாக இருக்குன்னு நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும்னா நீங்கள் கம்மி சார்ஜஸ் யார் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு பிளான் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்களா ஓனாக ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 7th பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நான் போயிட்டு டாக்ஸ் சர்வீஸ் நான் பார்க்கணும். பொதுவாக எல்லாரும் எப்போ பார்க்குறாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் வந்தாலும் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கால் வந்தாலும் போய் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி பார்க்குறத விட இது ஒரு ரெகுலர் மெடிக்கல் செக்கப் மாதிரி, இது வந்து ஒரு ரெகுலர் ஃபினான்ஷியல் செக்கப். எவரி குவார்ட்டர் 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட டேக்ஸ் கன்சல்டண்ட்டையோ ஆடிட்டையோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்னோடதை கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக போதாங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லணும். சில ஆடிட்டர்ஸ் P&L ரிவ்யூ பண்ணுவாங்க, சில ஆடிட்டர்ஸ் வந்து ஏதாவது புதுசாக நோட்டீஸ் வந்திருக்கலாம், இல்லைன்னா புது அப்டேட் ஏதாவது வந்திருக்குதா அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஆடிட்டர் கூட என்ன ரேப்போவில் இருக்கீங்கிறது தான் இதில் வந்து முக்கியம். அதுக்காகவே நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் ஆடிட்டரை கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டப்பாவது பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து சோல் ப்ரொப்ரைட்டராக ரெஜிஸ்டர் பண்ணுவா இல்லை ப்ரைவேட் லிமிட்டில் ரெஜிஸ்டர்? ரொம்ப சிம்பிள். சின்னதாக ஆரம்பிங்க, போக போக பெருசாக பண்ணலாம். எடுத்தோன்னே அகலக்கால் வைக்க வேண்டாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயே நல்லா ரன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக போகுது, இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அதுக்கப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் எங்களோட சஜஷன். இனிஷியலாக ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் கூட நீங்கள் சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து 5 வருஷம் மார்க்கெட்டில் நின்றுச்சு அப்படின்னா அது ரொம்ப நாள் நிற்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரீபிராண்டிங் பண்ணி ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிடணும். இப்போ என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டே என் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா? கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 5 விதமான அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இஸ் ஒன்லி ஃபார் சேவிங்ஸ் பர்பஸ். பிஸ்னஸ்க்காக தனியாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் கூட நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வகையான அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணி பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஐடிஆர் ஃபைல் மிஸ் பண்ணுறேன்னா என்ன நடக்கும்? இப்போ ஐடிஆர் ஃபைலிங் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் மிஸ் பண்ணால் கூட நம்ம வந்து அடுத்த 48 மாதம் வரைக்கும் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒன்று இனிஷியலாக வந்து ஒரு 1000 rupees லேட் ஃபீ வரும். அப்புறம் இன்கம் வந்து 5 lakh மேலே இருந்ததுன்னா 5000 rupees வரும். அதுக்கப்புறம் 10,000 இருக்குது. இந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் வேரியண்ட் மாதிரியே இங்கே லேட் ஃபீஸும் வேரியண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக ஃபைல் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து லேட் ஃபீஸ் சொல்ல முடியும். ஆனால் எப்போவுமே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு அவங்களோட டியூ டேட்டே என்னென்னா ஜூலை 31. போன ஏப்ரல்லேருந்து மார்ச்சுக்குள்ளே நடந்த டிரான்சாக்ஷனை இந்த ஜூலை 31க்குள்ளே ஃபைல் பண்ணிடணும். இந்த டியூ டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு லேட் ஃபீ வராது. நெக்ஸ்ட் இப்போ இந்த டிஜிட்டல் பேமெண்ட்லாம் அந்த ப்ரூஃபே வந்து போதுமா? இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் நாங்கள் பண்ணணும்னு காமிக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து டிஜிட்டலாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் பண்ண அதுவும் குறிப்பாக ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இப்போ சாதாரணமாக ஒரு ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க வச்சுக்கிங்களேன், நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு பேமெண்ட் ரிசிப்ட் வந்து மெயில் அனுப்பிடுவான். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. அதனால் நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், எனிதிங் இபி பில் பே பண்ணுறதாகட்டும், எல்லாமே அதோட டிஜிட்டல் ரிசிப்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஒன்லி என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் டெபிட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஏன் நீங்கள் வீட்டு இபி பில்லை கூட தான் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் பே பண்ணியிருப்பீங்க, அதனால் அது வந்து இபி பில்னு ஆகாது. அதே நீங்கள் வந்து அதை நீங்கள் ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது கொரினா கூட இது நான் எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேனோ அந்த இடத்தோட இபி பில்லு தான் அப்படிங்கிறத உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக டிஜிட்டல் ரெசிப்டை தனியாக ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வைங்க. அப்புறம் நான் இந்த ட்ராவல் பண்ணுறோம், அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ண முடியும். இப்போ வந்து என்னென்னா அதுவும் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், எல்லா இடத்துலையுமே புக் பண்ணும்போது உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த இடத்துலலாம் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸில் இருக்கிற ஜிஎஸ்டியை கூட நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம அது வந்து சேல்ஸுக்கான டேக்ஸ் வந்து நம்ம கட்டுவோம் இல்லையா, கட்டும்போது இந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி கட்டுவோம். அதனால் ட்ராவலில் உள்ளதை கிளைம், ஏதோ சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க,
இல்லைனா ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, இல்லைன்னா போஸ்ட் பெய்டு பில் பேமெண்ட் பண்ணுறீங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஜிஎஸ் நம்பர் கேட்குதோ அங்கங்கெல்லாம் ஜிஎஸ் நம்பர் கொடுங்க. அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் கிளைம் பண்ணக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்குது. அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு கார் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த காரில் உள்ள இன்புட் வந்து கிளைம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபுட்டில் சாப்பாட்டில் இருக்கிற அந்த இன்புட் வந்து கிளைம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்க, அதில் நம்ம சிமெண்ட்டு, ஸ்டீலு, கம்பி இதெல்லாம் வாங்குவோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கிளைம் பண்ணாத லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து இன்எலிஜிபிள் ஐடிசின்னு சொல்லுவாங்க. கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஒரு லிஸ்ட் வரும். உங்கள் ஆடிட்டர்கிட்டையும் உங்கள் பிஸ்னஸ்க்கு எது கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு கேளுங்க. ஏன்னா பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியே இது வந்து சப்ஜெக்ட் வந்து மாறி மாறி வரும். ஏன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் கிளைம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு உங்கள் ஆடிட்டரே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரி சார். நெக்ஸ்ட் வந்து இந்த டிடிஎஸ், அதை பற்றி ஒரு ஷார்ட். ஓகே. ஸோ இந்த டிடிஎஸ் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி எல்லாரும் கேள்விப்படுற வார்த்தை. இப்போ கார்பரேட்டில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டிடிஎஸ்னால் அவங்களுக்கு பொதுவாக தெரியும். என் சம்பளத்துலேருந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அந்த வார்த்தையிலே இருக்குது. டேக்ஸ் டிடக்ட் பண்ணுறோம், ஆனால் எங்கே பண்ணுறோம்? அட் சோர்ஸ். எங்கே இன்கம் உருவாகுதோ அங்கேயே வந்து டிடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ எதுக்கு கார்பரேட் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறவங்கள்ட்ட சம்பளத்துலேருந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஓனர் வந்து தன்னோட எம்ப்ளாய்க்கு வந்து சம்பளம் கொடுக்காரு. அவர் வந்து இன்கம் டேக்ஸ் லிமிட்டுக்கு மேலே சம்பளம் வாங்குவார் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதனால் அவர் என்ன டேக்ஸ் கட்டணுமோ அதை சம்பளத்துலேருந்து ஓனரே பிடிச்சி கட்டிடுறாரு. இதை தான் வந்து டிடிஎஸ் அட் சோர்ஸ். இது வந்து சேலரிக்கான டிடிஎஸ். சரி, அவர் பிஸ்னஸ் ஓனராக நமக்கு டிடிஎஸ் வந்து பல இடத்துல வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு வேரியஸ் லிமிட்டும் உண்டு. ஒரு ஃப்ரீலான்சராக இருக்குங்கன்னா அதுக்கு ஒரு டிடிஎஸ் லிமிட், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு டிடிஎஸ்ஸு. இப்போ ரெண்ட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25-26 ரெண்டோட லிமிட் என்னன்னா பெர் மந்த்துக்கு 50,000 ரூபா. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இருக்கிற பில்டிங்கோட ரெண்ட் 60,000 வச்சுக்கிங்க. 60,000 6,000 டிடிஎஸ் பிடிச்சிட்டு 54,000 தான் நீங்கள் பில்டிங் ஓனருக்கே கொடுக்கணும். இந்த 6,000 டிடிஎஸை வந்து உங்களோட டேன் நம்பரில் கட்டி அதுலேருந்து பில்டிங் ஓனரோட பேனுக்கு வந்து மாற்றணும். இப்போ இதே 50,000 கீழே இருந்தது அப்படின்னா நமக்கு ரெண்டுக்கான டிடிஎஸ் வந்து பிடிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா டிடிஎஸ் சார்ட் 2005-26 சொல்லிட்டு கூகுளில் போனால் உங்களுக்கே ஒரு டேபிள் கிடைக்கும். அங்கே வந்து ஒவ்வொரு ஹெட்டுக்கு எவ்வளோ லிமிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டுக்கான லிமிட் வந்து 50,000 பெர் மந்த்னு சொன்னேன். இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ, ஒரு கான்ட்ராக்டர்னா எவ்வளோ, இப்படி நிறைய ஒவ்வொரு செக்ஷனுக்கு இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த லிமிட்டை தாண்டி நம்ம யாருக்காவது பேமெண்ட் கொடுக்க போகிறோன்னா டிடிஎஸை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கிவரோடது, ரிசீவரோடது கிடையாது. அவர் நம்மக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவார். அவர் வந்து ஒழுங்காக டேக்ஸ் கட்டுவாரா மாட்டாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சார்பாக நம்ம கட்டணுங்கிறதுக்காக தான் இந்த டிடிஎஸ்ங்கிறதையே கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவரை நம்ம காட்டி கொடுக்குறோம். அதுதான் டிடிஎஸ். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மிகப்பெரிய டிபேட்டுக்குள்ளான ஒரு கேள்வி, ஃபார்மல் எஜுகேஷன் மஸ்டா ஒரு ஆண்டர்பிரனர்? கண்டிப்பாக இல்லை. அதுக்காக நம்ம வந்து படிக்கிறவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. படிக்காத மேதைகள் எத்தனையோ பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ஒரு +2 வரைக்கும் படிக்கிறோம், அடுத்து ஒரு டிகிரி படிக்கிறோம். டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கு மேலே எதில் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக போக போகிறோமோ அதை பற்றி டீப்பாக படிக்க ஆரம்பிச்சிடணும். படிச்சுட்டு அது ரிலேட்டடான தொழிலை வந்து நம்ம வந்து பண்ணணும். பள்ளி கல்லூரிகளில் சொல்லித்தர்றதை தாண்டி உள்ள இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதை வந்து நீங்கள் வந்து நிறைய மேனேஜ்மெண்ட் புக்ஸு, ஃபினான்ஸ் புக்ஸு, பிஸ்னஸ் புக்ஸு, ஏற்கனவே ஜெயிச்சவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபெயிலியர் ஸ்டோரிஸ், இதெல்லாம் தான் நீங்கள் படித்து அந்த அனுபவத்தை வந்து எடுத்துக்க முடியுமே தவிர ஸ்கூல்லையோ காலேஜோ அது வந்து கிடைக்காது. அதனால் மார்க்ஸ் அப்படிங்கிற லெவலில் மட்டும் ஸ்கூல் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லைஃப் அப்படின்னு வந்துட்டால் அது ஒரு பெரிய கடல். வெளியில் தெரிஞ்சுக்க அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி படித்து உங்களை நீங்களே வந்து செதுக்கிக்கிங்க. ஓகே சார். இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் எதில் வந்து இன்வெஸ்ட்? ஒரு ஆண்டர்பிரனராக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு நல்ல கைட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மென்டார் வந்து வச்சுக்கணும். இல்லை பிஸ்னஸ் மென்டார் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல புக்கையாவது ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும். ஸோ ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட ஏரியாஸ் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, ஹெல்த்துக்கு ஒரு மென்டார் வச்சுக்கிங்க, வெல்த்துக்கு ஒரு மென்டார் வச்சுக்கிங்க,
ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு மென்டார் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒரு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கைடு வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினருக்கு இந்த எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பும் தேவை, நாட் ஒன்லி மணி. அதனால நான் இந்த எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக் பண்றாங்க இனிஷியலா உள்ள வராம என்ன சொல்றேன் என்ன அப்படின்னா, நான் எல்லாம் டிஜிட்டலாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கிடையாது. நீங்கள் எதை பண்ணாலும் ஃபைல் போட்டு மெயின்டைன் பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் ஃபைல் கொண்டு வா அப்படின்னா பர்ச்சேஸ் பில்ஸ் இருக்கணும், சேல்ஸ் ஃபைல் கொண்டு வா அப்படின்னா அதில் இன்வாய்ஸ் இருக்கணும், எக்ஸ்பென்சஸ் ஃபைல் கொண்டு வா அப்படின்னா அதில் எக்ஸ்பென்சஸ் ரிசிப்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டால் உடனே கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபைலிங் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுறதால திடீர்னு அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸோ ஒரு இன்ஸ்பெக்ஷனோ ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டோ வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி அவங்கக்கிட்ட இல்லை. என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு 1 இயர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து காட்டுறாங்க. அது பத்தாது. இப்போ இனிஷியலாக இப்போ ஜிஎஸ்டி உள்ள போகாதமா சோல் ப்ரோக்கர் ஆப்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் டிசைன் பண்ணுறோம், அந்த இன்வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா? அழகாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இன்வாய்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு டேட் இருக்கணும், அந்த சர்வீஸ் டெஸ்கிரிப்ஷன், ஜிஎஸ்டி காம்போனன்ட் எல்லாமே வந்து இருக்கணும். இது எல்லாமே இருந்தாலே ஒரு ப்ராப்பரான இன்வாய்ஸ் தான். நான் இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் காட்டுங்க, அவர் கரெக்டாக இல்லையான்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருவார். அதே மாதிரி இந்த பர்ச்சேஸ் பில்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம். சில பில்ஸ்லாம் வந்து இந்த ஃபேட் ஆகிற பில்ஸாக கொடுப்பாங்க. பெட்ரோல் போட்ட சார்ஜஸ் நம்ம ஒரு பை பண்ணியிருக்கோம்னா இந்த பில்லுக்கு கொடுக்குறது வந்து ஃபேட் ஆகுது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கு. இது நிறைய கம்பெனிஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஏஃபோர் ஷீட்டை எடுத்துக்கிட்டு அதில் ஒன்று வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருவாங்க. அது என்றைக்குமே அழியாது. இந்த மாதிரி அந்த வாரம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்பெண்ட் பண்ணுறதை எல்லாமே வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் வச்சு அதை ஒரு ஏஃபோர் ஷீட்டில் எடுத்த பிறகு இது டீசல், இது சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து எனஃப். கண்டிப்பாக அது வந்து என்றைக்குமே உங்களுக்கு அழியாது. நான் சில பேர் இதையும் வந்து எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டோம். ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு ஃபைனான்ஷியல் டூல் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், என்ன ஆண்டர்பிரினர் யூஸ் பண்ணணும்னா என்ன சொல்றீங்க? ஒரு ஃபினான்ஷியல் டூல் அப்படின்னா, டூல்ஸ் அப்படின்னாலே நிறைய இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு டூல் வந்து கேட்டிருக்கிறீங்க. மினிமம் எக்ஸல் சீட் இருக்குல்ல, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதில் ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் எனிதிங் எக்ஸலில் பண்ணலாம். எக்ஸல்ங்கிறது சாதாரண டூலாக நினைக்காதீங்க, அதில் அவ்வளோ ஒண்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். எக்ஸலை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ண கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு புது புது வீடியோவாவது பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸை எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே டூல் வந்து என்ன அப்படின்னா எக்ஸல் தான். நீங்கள் எக்ஸலில் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா சாஃப்ட்வேரும் ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. அதனால எக்ஸலை எப்படியாவது மாஸ்டர் பண்ணுங்கள். வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் நம்ம கிட்ட இருக்கிறது ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பாங்க, சின்ன வயசுல இருந்து அதில் தான் போட்டிருக்கோம். பட் அதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்புறம் when it's come to the end, நம்ம மேஜர் சப்ஸ்கிரைபர்ஸ், மேஜரோட ஆடியன்ஸ் வந்து இந்த யங் ஆண்டர்பிரினர்ஸ், ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ், இவங்க எல்லாருமே நீங்க கொடுக்குற ஒரு சஜஷன் தான். ஒரு 2 லைன்ல சொல்லணும் அப்படின்னா, உங்க பிஸ்னஸ்ல நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸா அப்ரோச் பண்ணுங்க. ஆனா அதோட ப்ராசஸை மட்டும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, டெய்லி நம்மளோட டேபிளில் ஒரு 4 ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னு வச்சுருக்கோம். பர்ச்சேஸ் ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட், டெட்டார்ஸ் எவ்வளோ, கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ, சரியா? இது டெய்லி பார்க்கணும், இதை சீரியஸாக பார்க்கணும். ஆனால் இதோட ப்ராசஸை வந்து விளையாட்டாக பண்ணணும். எப்போ ரெடி ஆயிடுச்சா, இன்னும் ரெடி பண்ணலையா, கொண்டு வா அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்மளோட டீம் மெம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், விளையாட்டாவது வேலை வாங்கி ஆனால் சீரியஸாக பார்த்தே ஆகணும். அவன் தரலைங்கிறதுக்காக நீங்கள் பார்க்காம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸாக செஞ்சே ஆகணும். ஆனால் அதோட ப்ராசஸை மட்டும் ஃபன்னாக வச்சுக்கிங்க, அப்போ தான் நீங்கள் அதை வந்து செய்வீங்க. இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே உங்கள் பிஸ்னஸில் வந்து தினம் உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், உங்களுக்கு வேலையும் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களோட இந்த ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ், இந்த உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு பிஸ்னஸ்க்கான பட்ஜெட் வந்து எப்படி பண்ணுறது, அது குட்ஸ் வச்சு பண்ணுறவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட், சர்வீஸ் வச்சு பண்ணுறவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட், அப்புறம் வீட்டு பட்ஜெட் ஹோம் பட்ஜெட் வந்து எப்படி பண்ணுறது அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட லிங்க்கை வந்து எப்படியா டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க. கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க நமக்காக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. புதுசா வரவங்களை எஜுகேட் பண்றதுக்கு நீங்க இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இதை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துருவேன். அதுவும் இல்லாம சாரை பத்தி நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். ஏன் ஃபர்ஸ்ட் கெஸ்டா இவரை கூப்பிட்டுருக்கேன், ஏன் இந்த ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நான் அட்ரஸ் பண்ணலன்னு நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஈவன் இவர் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நம்ம பாட்காஸ்டா கூப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி இவர் நமக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்டாகவும் வந்தாரு. ஆக்சுவலா நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளைண்டா நமக்கு வந்ததும் சார் தான். சார் அங்கேருந்து சாரை பார்த்தது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. அங்கேருந்து அவர் பண்ண ரெஃபரன்ஸ், அங்கேருந்து எனக்கு வந்த க்ரோத் வந்து அங்கதான் க்ரோத்தே நடந்துச்சு. அதையுமே பர்சனலா சாரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாரோட வேல்யூ வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து முக்கியமான வேல்யூஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாரு. வெறும் வந்து அவர் படிச்சதுல இருந்து வெறும் கேட்டதை வந்து சொல்லல, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க நம்பர்ஸ்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, அதுதான் பேஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங், இன்ட்ரெஸ்டிங், எஜுகேஷனல் பாட்காஸ்ட்டுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தி அபெக்ஸ் சீட் வந்து எல்லாருக்குமானது கிடையாது, ஒன்லி ஃபார் த ரியல் ஒன்ஸ். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் டீடைல்ஸ் சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.